الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. جعل الله الكعبة البيت الحرام قياما للناس وإذ جعلنا البيت مثابة للناس. وقال النبي صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்துஆவினால் நமது ஒரு மஜ்லிஸுல் உலமா சபையின் சார்பாக நடத்தப்பெறக்கூடிய இந்த ஹஜ் உம்ரா ஜியாராவுடைய விளக்க கூட்டம் ஒவ்வொரு வருடமும் நமது பள்ளியிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உம்ராவை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, ஜியாராவை பற்றி பல இடங்களிலும் அடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே பாளையங்கோட்டையிலே ஏற்கனவே உம்ராவை பற்றி அவ்வளோ விளக்கமா சொல்லி ஹஜ்ஜையும் ஓரளவு சொல்லி இருக்கிறது. அதனால் அங்கே என்ன சொல்லணும் அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் நான் கேட்டேன். நீங்கள் ஹஜ் உம்ராவினுடைய சிறப்புகளை நடைமுறைகளை சொல்லுங்கன்னு சொன்னான். அருமையானவர்களே, ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மகத்தான நன்மை போல உலகத்தில் வேறு எந்த அமலிலும் இமாமுல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். நான் ஒவ்வொரு முக்கியமான கடமையான காரியங்களையும் செய்யும் பொழுது அதற்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையின் அளவை யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது நான் ஹஜ்ஜை செய்தேனோ ஹஜ்ஜுக்கு ஈடான ஒரு சவாபை தரக்கூடிய ஒரு அமல் வேற எதுவும் இல்லைன்னு சொன்னான். ஏன்னா அன்று பிறந்த பாலகன் போல் மாறக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பரிசுத்தம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு வருது, சின்ன பாவம் பெரும் பாவம் அப்படி எல்லாம் அதுல விளக்கங்கள் இருந்தாலும் கூட ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அன்று பிறந்த பாலகர்கள் போல் மாறக்கூடிய ஒரு நிலை. சரி, இந்த அன்று பிறந்த பாலகர்கள் போல் மாறக்கூடிய இந்த பாக்கியத்தை மேலப்படையிலே தந்துட வேண்டியதானே? எதுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டப்பட்டு அங்க கூப்பிட்டு அரபான் உட்கார வச்சுதான் தரணுமா? இங்கேயே தந்துட வேண்டியதானே? இவ்வளவு சிரமப்படணுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஹஜ்ஜத்தும் மபுரூராவுக்கு தான் இந்த கூலி. வெறும் ஹஜ்ஜுங்கிறது இல்லை. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கேட்கிறோம்னா யா அல்லாஹ் சாலிஹான மக்களை தான் கேட்கணும். பொருளாதாரத்தை கேட்கறதா இருந்தாலும் அப்படித்தான், யா அல்லாஹ் சாலிஹான பொருளாதாரத்தை தான் கேட்கணும். ஹஜ்ஜை கேட்கும் பொழுது வெறும் ஹஜ்ஜை தான் அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது, மக்பூலான மபரூரான ஹஜ்ஜை தா என்றுதான் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். மபரூரான ஹஜ்ஜின்னா என்ன, மக்பூலான ஹஜ்ஜின்னா என்ன? அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிர்ருன்னா என்ன, இஸ்முன்னா என்ன என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிர்ருன்னா ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம்னு சொன்னாங்க. இந்த நல்ல குணம் ஹஜ்ஜத்து மபரூராவுல ரெண்டு தன்மை இருக்கணும். முதலாவது, நாம ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்தமான ஒரு எண்ணத்தோடும் ஒரு நிலையோடும் செய்ய வேண்டும். ஒரு பார்க்கறதுக்காண்டி கூட கொஞ்சம் செய்யறது, பார்க்காம இருக்கிறதுக்காண்டி குறைக்கிறது, எனக்கு என் ரப்பினுடைய திருப்தி. அதான் முதல்ல அசத்துன்னு சொன்னாங்க, இங்க இஹ்லாஸ் வேணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு இஹ்லாஸ் வர்றதுக்காக வேண்டி ஒரு 100 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிறேன். ஹஜ்ஜிக்கு போற வர ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த நியத்துல ஓதிக்குவாங்க. ஏதோ ஒரு நேரத்துல ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறத இஹ்லாஸ் ஓதுனா இஹ்லாஸ் வரும். அந்த சூராவுக்கு பேர் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறத ஒரு 100 தடவை, சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு வந்துட்டு அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஓரத்துல அமைதியா உட்கார்ந்து ராகத்தா ஒரு 100 தடவை ஓதி, யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜில எனக்கு இஹ்லாஸ் தரது, நீ உனக்காக செய்யணும்னு சொல்ற, எனக்கு என்ன தெரியல, உனக்காக செய்யணும்னா அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. பல நேரங்கள்ல முகஸ்துதி முந்துது, சில நேரங்கள்ல ஏதாவது நல்ல அமர்களை பார்த்து நம்மளை பாராட்டினா அது மனசுல பெருசா தெரியுது, யாராவது குறை சொன்னா அது நமக்கு பெரிய மனசு சங்கடமா இருக்கு. அதனால உனக்காக என்று சொன்னால் அந்த இஹ்லாஸ்
அது வந்து ஒரு மெல்லிய நூல் இலை தான் சொல்லுவாங்க. இஹ்லாஸ்ங்கிறது இருக்குது ஒரு மெல்லிய நூல் இலை. கொஞ்சம் கவனம் சிதறா அது முகஸ்துதி ஆயிடும். கொஞ்சம் கவனம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது முகஸ்துதி ஆயிடும். முகஸ்துதிக்கு அல்லாட்ட ஒரு விலையும் கிடையாது. நல்ல அமல் தானே, ஹஜ்ஜி தானே செய்யறோம், உயர்ந்ததுக்காண்டி பணத்தை செலவழிக்கிறோம். அல்லாஹ் பொறுத்த வரையில் அது இஹ்லாஸா இருக்குதான்னு தான் மதிப்பு. கியாமத்துல முதலாக நரகத்திற்கு போகக்கூடிய கூட்டம் 3 கூட்டம் தான், 3 பேர். உலகத்திலே உயர்ந்த அமல்களை செய்தவங்க தான் அவங்க. முதல்ல நரகத்துக்கு போற ஆட்கள், முதல் அமைப்பு அவங்க தான். யாருன்னா முதலாவது ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் கேட்பான், எனக்கா என்ன செய்தேன்னு சொல்லி. ரப்பே, நீ எனக்கு மார்க்க ஞானத்தை தந்தாய், என்னுடைய வேதத்தின் விளக்கத்தை தந்தாய், அதையெல்லாம் மக்களுக்கு நான் சொன்னேன், தீனை சொன்னேன், அவர்களுக்கு நல்லறிவை புகட்டினேன், என்னுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், வேதத்தை தந்தது உண்மை, மார்க்க அறிவை தந்தது உண்மை, நான் ஹதீஸினுடைய கருத்தை சொல்றேன், எல்லாம் சரிதான். ஆனால் எதற்காக செய்தீர்கள்? உங்களை பெரிய காரியம் பாராட்டுவதற்காக, பெரிய ஒரு ஆலிம் என்று பாராட்டுவதற்காக, அதற்காக செய்தீங்க. ஒக்கது கீழ், அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா அவர் நரகத்திற்கு அனுப்புவாங்க. நம்மை பாதுகாக்க சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். 2வது ஒரு ஆள் வருவார், பெரிய சகி, கொடையாளி, எனக்கா நீங்க என்ன செய்தீங்க? நல்லா எவ்வளவு வாக்கியத்தை தந்த, எனக்கா என்ன செய்தீங்க? ரப்பே, நீ தந்த செல்வத்தை நான் எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக செலவழித்தேன், உனக்காக சொல்ல செலவழித்தீங்க, சரி, எனக்காக சொல்ல. நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தானே நினைச்சு போயிடக்கூடாது இந்த விஷயத்த. அதுல உள்ள ஒரு சின்ன இது தவறிடுச்சுன்னா போச்சு, இது எல்லா இது வேஸ்ட் தான். அதனால நீ செலவழித்தாய் உண்மைதான், எனக்காக என்று சொல்லாதே. நீ பெரிய கொடை வள்ளல் என்று பாராட்டப்படுவதற்காக, மற்றவர்கள் உங்களை ரொம்ப உயர்வா சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தாய். எனவே உங்களுடைய அமல்கள் பாழாகிவிட்டது, நரகத்திற்கான. அது மாதிரி ஒரு ஆள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாது செய்தவர் என்று சொல்லிக் கொண்டு ஒரு ஆள் வருவர், நான் உனக்காக, உயிர் தான் எல்லாத்தையும் விட பெருசு, அந்த உயிரையே நான் உனக்காக அர்ப்பணித்தேன் ரப்பே என்று சொல். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் உயிரை கொடுத்தீர்கள், ஆனால் எனக்காக சொல்ல. மனசுல என்ன இருந்துச்சு? அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? இவர் உலகத்திலே ஒரு பெரிய வீரர் என்று பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே செய்து. அவருடைய எண்ணம் அப்படித்தானே இருந்துச்சு. இன்னமா யுபாஸு ன்னாஸு அலா நிய்யாத்திஹிம், ஹதீஸ்ல வருது. கியாமத்தில் ஒரு மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவருடைய நிய்யத்தின் அடிப்படையில் தான் எழுப்பப்படுவார். இன்னமா யுபாஸு ன்னாஸு அலா நிய்யாத்திஹிம், மனிதர்கள் எழுப்பப்படுவது அவருடைய நிய்யத்தின் அடிப்படையில் தான். அமல்கள் கொஞ்சமா கூட இருக்கலாம், ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜிக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், ஆனா அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமையல. அதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாலாம். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த இமாம் சுஃபியான் சௌரி என்று கருதுகிறேன், போயிட்டு வந்தோன்னு அவங்க சொன்னாங்களாம், நான் என் ஹஜ்ஜினுடைய எல்லா கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கு தரணும், தந்துடுறேன், போக முடியல, நீ கவலைப்பட்டீங்களா, அதை எனக்கு தந்துருங்க. நீ கவலைப்பட்டீங்க இல்லையா, கவலைப்பட்டு அழுகுறீங்க இல்லையா, உன்னுடைய உள்ளத்துல அந்த வேதனை இருக்குது இல்லையா, அதனுடைய கூலி எனக்கு தந்துருங்க, நான் செய்த ஹஜ்ஜினுடைய எல்லா காரியத்தின் நன்மை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னேன். அந்த உள்ளம் தான் அங்கே அல்லாஹ் பார்க்கிறான், அதுதான் அசல். அதனால நாம வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ, மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் தூர விடுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் துவா செய்யணும். ரப்பே, பல நேரங்களில் எனக்கு முகஸ்துதி தான் முந்துகிறது, அல்லது எனக்கு முகஸ்துதிக்கும் இஹ்லாஸுக்கு மத்தியில எனக்கு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இந்த நிலை என்பது தெரியவில்லை. அதனால ரப்பே, நீ எனக்கு இஹ்லாஸுத்தா ரப்பே அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாட்ட ஒப்படைக்கணும். ரப்பே, உன்னுடைய பொறுப்பு, என்னை வந்து முகஸ்துதி உள்ளவனாக ஆக்கி என்னுடைய அமல்கள் பாழாகி விடக்கூடாது. இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்ட காரியங்கள் பூரா அது பாழாகிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்விடத்துல நம்ம முக்கியமாக கேட்கறதுக்காக வேண்டி எனக்கும் உங்களுக்குமாக நான் பணிவோடு வேண்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு 100 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஏதோ ஒரு நேரத்துல உட்கார்ந்து ஓதி துஆ செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட முஃலிஸீன்களா ஆக்கி அருள்வானா. அது மாதிரி ஹஜ்ஜை பொறுத்தவரையில ஹஜ்ஜத்தும் மப்ரூரா, ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த மப்ரூர்ங்கிற வார்த்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றான். விளக்கம் சொல்லும் பொழுது அது உயர்ந்த குணங்கள் என்று விளக்கம் சொல்றான். அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம், அதுதான் முக்கியம். உலகத்துல ஒரு வசதியான ஆளா இருந்திருக்கலாம், அவருக்கு ஹித்மத் செய்யறதுக்கு பல பேர் இருந்திருக்கலாம், பல்வேறு நிலைகள்ல உயர்வானவரா இருக்கலாம்,
என்ன ஹஜ்ஜுக்கு போறவங்க கூட அசதியானவங்க தானே போறாங்க, ஏழைகள் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதனால அவருக்கு பல விதமான சௌகரியங்கள், வீட்டுல தங்குறதுலயோ, அங்க இருக்கிறதுலையோ, தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றுவதிலேயோ, அல்லது ஒவ்வொரு நாளும் பழக்க வழக்கமா உணவினுடைய நடைமுறையை பலது இருக்கலாம். ஆனால் அங்க போயாச்சுன்னு சொன்னா இந்த காரியங்களுக்கெல்லாம் விட என்னை விட மற்றவங்களை முற்படுத்த, என்னை விட மற்றவங்களை முற்படுத்த, அப்படி முற்படுத்தக்கூடிய நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அஜ்வதுன்னு ஹதீஸ்ல வருது, மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தார். சொல்லாதுல பெரிய அவங்க என்ன செல்வந்தர்ல உச்சமான செல்வந்தரா, என்ன கொடையாளியா இருந்தாங்க. ஜூத் என்பதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், இஅதாஉமா யம்பகி லிமன் யம்பகி, அதான் ஜூத். யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறது, அதான் ஜூத். நாம ஜூத் உள்ளவர்களாக, கொடையாளிகளாக இருக்க வேண்டும். கொடையாளின்னா ஒரு ஆளுக்கு எடுத்து பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது மாத்திரமல்ல, அப்படி ஒரு தேவை உள்ளவர் அந்த தேவை கொடுக்கணும். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவரு கஷ்டப்படுறாரு, உதாரணமா தலைவலிக்குது, அவர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யும், நம்மகிட்ட ஏதாவது மருந்து இருக்குது அல்லது மருந்து வாங்க முயற்சித்து அந்த காரியத்தை, அது ஜூத். ஒரு ஆள் பசிக்குது, எனக்கு இன்னும் ஞாபகத்துல வருது, பேரை கூட சொல்லுவேன். ஒரு தடவை மினால நான் தங்கியிருந்த நேரத்துல சர்வீஸ் பக்கத்துல ஹஜ் கமிட்டி இருந்துச்சு. அசத் பேரை சொல்லிட்டா உங்களுக்கு கேட்காத வர நல்லது. அப்ப அதனால பக்கத்துல தங்கி இருந்தோம். 1:30 மணி இருக்கும், என்னை ஒரு ஆள் எழுப்பினார், அசத்து எழுந்தினீங்க, பசி தாங்க முடியல சார், பசி தாங்க முடியல. நாங்களும் துட்டை வச்சுட்டு அங்கங்க அலைஞ்சு பாக்குறோம், ஒண்ணும் கிடைக்கல. இப்போ உள்ள சூழ்நிலை வேற, அவர் சொல்றது முந்தி, அதனால ஒண்ணும் கிடைக்கல. பசின்னா பொறுக்க முடியல. கொஞ்சம் தூக்கம் வந்தாதான் நாளைக்கு அரஃபா அங்க போய் ஏதாவது காரியத்தை வேற செய்யணும், என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. இங்க 1:30 மணின்னா இங்க ஒரு சர்டிபிகேட்னா கழுவி வச்சாச்சு. சரி, நான் அப்போ 2 பேரும் வந்து கேட்டாங்க. சரி, நான் எழுந்திருச்சு பக்கத்துல நம்ம சுலோன் முபாரக்கு ஹஜ்ஜி சர்வீஸை கூட்டு வந்திருந்தான். அப்ப அங்க போய் எதுவும் இருக்குதா, சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்குதா அப்படின்னு அப்ப அவர் சொன்னாவில, இந்த மாதிரி இன்னைக்கு நாங்க அரபாவுடைய நாள் இரவுல அப்படின்னு சொல்லி சில திக்கிறது எல்லாம் நடத்திட்டு நாங்க படுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் ரொட்டியும் சால்னாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நல்ல வேலை, கூப்பிட்டு என்ன ரொட்டியும் சால்னாவும் இருக்குது, சாப்பிடுங்க. சத்து, நான் சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல என் பொஞ்சாதி சாப்பிடாம இருக்குது, ஏன்னா அதையும் என்னால சகிக்க முடியல, அதனால ஒரு பாறுதலை தந்துருங்க, நான் கொண்டு போயிடுறேன். அவரு சொன்னார், இருக்கிறது கூட தூக்கிட்டு போயிருங்கன்ட்டார், இருக்கிறது கூட கொண்டு போயிருங்கன்னு சொன்னார். இதுதான் ஜூத். யாருக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ நம்மை விட அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த காரியங்கள்ல அனுசரிக்கிறது அப்படிங்கிறது தான் உயர்ந்த குணமும் ஜூதும். கொடையாளின்னு சொன்னா பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, யாருக்கு எது தேவையோ அந்த காரியங்களை அந்த நேரத்தில் வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. அந்த துவா தான் ரொம்ப முக்கியமானது. இந்த துவா இருக்குதே சாதாரணமானது. ஒரு அரபால அழுதுகிட்டே இருந்துச்சு, என்ன விஷயமா அழுகுது துவா ஓது மாதிரிதான் பரவாயில்லை, அழுதுகிட்டே இருக்கு, என்னன்னு கேட்டு தஸ்பீ காணாம போச்சு. அவங்களுக்கு அது பெருசா தெரியுது, அது வந்து பிரச்சனை ஒண்ணும் இல்லை, என்னங்க தஸ்பீ வச்சு ஓதுங்கன்னு அப்படி மகிழ்ச்சி. அதனால நாம மற்றவர்களிடத்தில் உயர்ந்த குணத்தோடு, நம்மள்ட்ட யாராவது சேட்டை பண்றாங்க, மன வருத்தப்படி வைக்கிறாங்க, கோவப்பட வைக்கிறாங்க, அதை சபர் செய்து, அதுதான் குணம்ங்கிறது. குணம் 3 வகைன்னு சொல்லுவாங்க, ஹசன், கரீம், அபி, 3 வகைன்னு சொல்லுவாங்க. ஹசன் அப்படின்னா ஒரு ஆள் உபகாரம் செய்யறாரு, பதிலுக்கு ஏதோ உபகாரம். கெடுதல் செய்யறாரு, அதே அளவு ஒரு அடி அடிச்சாரும் வாங்கி அடித்துறது, அது குணத்துல கீழ்த்தரமானது. ரொம்ப முதல் தரமானதுன்னா, முதல் தரம்னா தரத்துல முதல் அப்படிங்கிறது இல்லை, ஸ்டார்டிங் அது. அதுக்கடுத்து 2வது கரீம், உபகாரம் செய்தா பதிலுக்கு உபகாரம் செய்யறது. ஏதாவது கெடுதல் செய்தா மன்னிச்சறது, சரி போட்டு புரிஞ்சு விட்டது. இது கரீம் குணம். 3 வகை. திருப்பி கேட்ட சொல்லுங்க நீங்க. ஹசன் முதலாவது குணம் என்னங்க? ஹசன். ரெண்டாவது சொல்லுங்களேன், சத்தம் போட்டு எல்லாரும் சொல்லுங்களேன். கரீம்ங்கிறது. கரீம் சொன்னா உபகாரம் செய்தா பதிலுக்கு ஏதோ உபகாரம், கெடுதல் செய்தா மன்னிச்சது. 3வது இருக்குது அலீம். அலீம் 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? உபகாரம் செய்தா பதிலுக்கு ஏதாவது உபகாரம் செய்யறது, கெடுதல் செய்தால் மன்னித்தல் என்பது மாத்திரமல்ல, பதிலுக்கு நாம உபகாரியா நடந்துக்கிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல்னு சொல்றாங்க இல்லையா? அதனால அவருக்கு உபகாரியா நம்ம நடந்துக்கிறோம். நம்மளை என்ன செய்யறார்? கோபிக்கிறார். விவரம் தெரியாம என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். முஸ்தலிஃபாவில் ஒரு தடவை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்,
ஒரு இளம் வயசு, சின்ன வயசு வாலிப பையன். ஒரு வயசான ஒரு ஆளு, ஆளுங்கடையில் சொன்னனும், ஒரு வயசான ஒரு பெரிய ஆளு செருப்பு எடுத்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஹஜ்ஜு எஹராம்ல இருக்கிறான், இவரு எஹராம்ல இருக்கிறாரு. செருப்பு எடுத்து அடிச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க, போய் விலகி விலகி விடுறாங்க. ஆனா அவன் இவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன பதில் சொல்றாரு எங்களுக்கு விளங்கல. ரெண்டு பேரும் வேற மொழி, எந்த நாட்டுக்காரங்கன்னு தெரியல, பேசுற மொழியும் விளங்கல. ஆனா அந்த கிழவனை பிடிச்சி இழுத்தா அவர் இன்னும் கொஞ்சம் வேகப்படுறாரு. இன்னும் கொஞ்சம் இழுத்தா இன்னும் கொஞ்சம், அவர் தான் அடிக்கிறாருன்னு அவரை பிடிச்சி இருக்கிறாங்க. அவர் இன்னும் கொஞ்சம், இவங்க எழுந்திரிச்சு ஒரு குத்து விட்டா போதும், காரியம் முடிஞ்சு. ஆனா அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறார் அந்த பையன். ஒரு என்ன பேசுறான், எதுக்கு அந்த இது வந்துச்சு அப்படின்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த மொழி தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துட்டார். ரெண்டு பேர்ல ஒரு ஆளுடைய மொழி தெரிஞ்சவர். அப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்லை, அந்த பையன் அவருக்கு உபகாரம் தான் ஒரு காரியத்தை செய்தான், ஆனா அதை விளங்காம தனக்கு கெடுதல் பண்றான்னு நினைச்சுக்கிட்டாரு. அவர் ஏதோ ஒரு உபகாரம் செய்தான், அவர் உபகாரம் நினைக்கல, அது கெடுதல்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாரு, அவர் கோபிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பையனை கூப்பிட்டு, நீ ஏன்பா பேசாம இருந்த, தடுக்க வேண்டியதானே, நான் ஹஜ்ஜில் இருக்கிறேன், நான் எஹ்ராம்ல இருக்கிறேன், இதை கொண்டாது என் ரப்பு என் ஹஜ்ஜை ஏத்துக்கிறணும்னு சொன்னான். இதை கொண்டாது என் ரப்பு என்ன ஏத்துக்கிட்டான்னு சொன்ன போதுமா, எதை கொண்டு ரப்பு கபூலியத்து வரும்னு தெரியாது, இதை கொண்டாவது. சின்ன பிள்ளை யாரு பேசிட்டே இருக்காங்க, மத்தவங்க விடுங்க, நான் சொல்லிட்டேன் இல்லையா. சரி. அதனால குணங்கள் தான் முக்கியம். உயர்ந்த குணத்தோடு, உயர்ந்த குணத்தோடு, முதலாவது இஹ்லாஸ், அதை கவனத்துல வைங்க. இரண்டாவது உயர்ந்த குணத்தோடும், குறிப்பாக மற்றவர்களோடு உள்ள தொடர்பிலே நாம என்ன செய்யணும்னா, நாம உயர்ந்த குணம் உள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக அந்த நிலையில நாம நடந்துக்கணும். அது விஷயத்துல அது அந்த துஆக்கள் இருக்குது இல்லையாங்க, அது போதும். அந்த ஆள் பார்த்து என்ன செய்யறாங்க, நமக்கு துஆ செய்யறாங்க இல்லையா, அந்த துஆக்கள் என்பது வாழ்க்கையில அப்படிப்பட்ட துஆக்கள் அதெல்லாம் காலமெல்லாம் கடந்து நிற்கும். காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய நம்முடைய அமல்கள் எல்லாம் ரப்பிடத்தில் விலை உள்ளதாக ஆக்கக்கூடிய மகத்தான ஒரு நிலைன்னு சொன்ன குணம். அதனால ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே பல்வேறு விதமான மனிதர்கள் வருவார்கள், பல்வேறு குணமுள்ளவர்கள் வருவார்கள், பல்வேறு நாட்டவர்கள் வருவார்கள். சில பேர் தடாரும் கோபம் வரும், சில பேர் கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க, பல நிலைகள்ல உள்ளவங்க வருவாங்களா இல்லையா. அது மாதிரி யாரையும் மட்டமா நினைக்க கூடாது. மூணாவது அதையும் சொல்கிறேன், யாரையும் பார்த்து நம்ம லேசு காணவே கூடாது. அவங்களுக்கு ரப்புக்குள்ள தொடர்பு என்ன நமக்கு என்ன தெரியும், அவங்க கல்வில உள்ள அந்தஸ்தும் ரப்புக்குள்ள தொடர்பு என்ன நமக்கு என்ன தெரியும். கோலத்தை பார்த்து, அவங்களுடைய நிலைகளை பார்த்து இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யாரையும் லேசா நினைக்க கூடாது. சில நான் ஏற்கனவே சொன்னேன், சில ஆட்கள்லாம் பார்த்தா பார்த்தவொடனே சிரிப்பு வரும். பெண்களா இருப்பாங்க, அங்க ஒரு தலைப்பா கட்டிட்டு ரெண்டு இது அப்படி விரிச்சு விட்ட மாதிரி விட்டுருப்பாங்க, கழுத்துல வித்தியாசமான நகை போட்டிருப்பாங்க, வித்தியாசமான நிலையில இருப்பாங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அப்படித்தான் பார்க்க. அவங்க எல்லாம் ரப்பினுடைய விருந்தாளிகள். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க வேண்டும். அதனால் மூன்றாவதாக நான் ஞாபகப்படுத்துகிறேன், யாரையும் லேசாக நினைத்து விடக்கூடாது. யாரையும், அவங்க யாரு, என்ன அந்தஸ்து, எப்படிப்பட்ட நிலை என்றெல்லாம் தெரியாது. நான் ஒரு தடவை பெரியவங்க கூட ஒரு தடவை ஹஜ்ஜில் இருந்தேன். அவங்க பெரியவங்க சொன்னாங்க, அந்த தூண்கிட்ட போய் உட்கார்ந்துக்க, நான் யாராவது கடந்து போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பத்தி கேட்டுவாங்க. அவங்களுடைய பார்வையை கொண்டு அவங்க சொன்னாங்க. நான் விசாம போய் உட்கார்ந்து இருந்தேன். அந்த ஒரு பெரிய ஆள் கடந்து சென்றார். போகும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு ஆயத்தை சத்தமிட்டு ஓதிட்டு போனேன். நான் உள்ள சொன்ன உடனே அர்த்தம் என்னன்னு தெரியுமா, தெரியும். கியாமத்தினுடைய நாளையில் எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பார் என்ற ஒரு சோபனம். அதனால பலவிதமான நிலையிலே உள்ளவர்கள் வருவார்கள். அவர்களுடைய துஆவை பெறக்கூடிய நிலையில், குறிப்பா அவங்களுடைய கெட்ட துஆவுக்கு ஆளாகாத நிலையிலே நாம் ஆகியிருக்க வேண்டும். எத்தனை சொல்லியிருக்குங்க, இஹ்லாஸ் 1, குணங்கள் 2, பயான் சொன்ன விசாம சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. எங்கள்கிட்ட போய் பாடம் கேட்கறீங்கன்னு நினைக்கக்கூடாது, நம்ம செயல்படுத்தணுங்க, அதுக்காண்டி கேட்க. அதே மாதிரி எந்த காரியத்திலேயும் முழு ஈடுபாட்டோடும் நம்பிக்கையோடும் அந்த காரியத்தை செய்யும். இந்த காரியத்தை செய்யும் பொழுது முழு நம்பிக்கை, ஈடுபாடு.
அது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு நாம் பெரிதாக கருதுகிறோமோ அந்த அளவிற்குத்தான் அதை கொண்டு நமக்கு பயன்பாடு. அது எவ்வளவு உயர்ந்த காரியமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்துல பத்தி அவங்கள பத்தி பெரிதான எண்ணம் இல்லைன்னு சொன்னா பயன்பாடு இருக்காது. வேலூர் பாக்கியாத்தினுடைய நாசராக இருந்த பக்தியார் எதிர சொல்லுவாங்கன்னு மாணவர்கள் பிரபலமா சொல்லுவாங்க. பக்தியார் எதிர்த்து நாங்க ஒரு பெரிய நாசர் எதிர்த்து இருந்தா அவர் சொல்லுவாங்களாம், வடநாட்டுல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே, வஹாங்கா ஆதுமி சாதா சீதா கவி ஹசாலி சமஜித்தாக, யஹாங்கா ஆதுமி ஹசாலி கவி சாதா சீதா சமஜித்தாகன்னு சொல்லுவாங்க. வடநாட்டுல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே மக்கள், சாதாரணமான ஒரு ஆலிமா தான் இவங்க ஹசாலி போல நினைப்பாங்க. இமாம் ஹசாலியே வந்தாலும் சரிதான், ஹசாலி தானேன்றுவாங்க. இங்க ஹசாலிமாமே வந்தாலும் சரி, உலகம் எல்லாம் யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை போல் ஞானத்தை எனக்கு தா என்று உலகம் துவா செய்து கொண்டிருக்கிறதே, அந்த அறிவு பெட்டகம் அறிவுலக மேதை இமாம் ஹசாலியே வந்தாலும் சரிதான், நம்ம ஹசாலி தானேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த காரியத்தும் சரி, எந்த மனிதர்களும் சரி, அதை பற்றி உண்டான நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு கனமும் உயர்வும் தெரிகிறதோ அந்த அளவுக்கு தான் பயன்பாடு, அந்த அளவுக்கு தான் அதனுடைய பயன்பாடு. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு சம்பவம் சொன்னா, பாளையங்கோட்டையில சொன்னா, அதனால அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஞாபகத்து மறதி, சில பேர் ஞாபகம் இல்லாம இருந்திருப்பாங்க, அதையும் சொல்லிக்கிறேன். சில ஒரு 8-9 வருஷம் இருக்கும், ஒரு ஆள் வந்திருந்தார் ஹஜ்ஜிக்கு. நடந்த பயான்ல கேட்டுட்டு காபாவை சுற்றி உள்ள இடங்களின் கண்ணியம் என்னன்னு பேசிக்கிட்டு இருந்தோம், ஒவ்வொரு இடத்தை பத்தி. அதுல அந்த முஸ்தலிஃபா அதனுடைய கண்ணியம் என்ன, முஸ்தலிஃபா முல்தசம், முல்தசமனுடைய கண்ணியம் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். முல்தசம் எதுவும் தெரியுமாங்க? சில விஷயங்களை நடைமுறை வார்த்தையில சொல்லுவாங்க. தவாஃப், தவாஃப்னா 7 சுற்று தருது, 7 சுத்து சுத்தி 2 ரக்காத் தொழுகிறதுக்கு பேரு தான் தவாஃப், சுத்துறது மட்டும் இல்லை தவாஃப். மத்தாஃப்னா என்னங்க? சில வார்த்தைகள் இருக்குது, அது விளங்கிக்கிறணும். பழக்கத்துல அப்படி எப்படி சொல்லுவாங்க, அங்க தவாஃப் செய்யற இடத்துக்கு பேரு மத்தாஃப், மத்தாஃப் மாதிரி சில பழக்க வழக்கங்கள்ல நடைமுறை. சரி இருக்கட்டும், அந்த ஹஜ் கமிட்டிக்கு போற சர்வீஸ்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பயான் செய்யுது. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், பல காரியங்களை குறித்து கேட்டேன். நிறைய பேருக்கு தெரியல என்ன ஹஜ் சர்வீஸ் நடத்துறவங்க, நீங்க எல்லாம் வருஷந்தோட வெறும் நடைமுறைக்கு வர்றதுங்கிறது தெரிய வேண்டாமா அந்த விஷயங்களை, நீங்க மற்றவங்களுக்கு சொல்ற ஆட்கள் இல்லையான்னு. பெருமைக்காண்டின்னு சொல்லல, சொல்றேன், நல்லா பெருமைக்குரியவன். கண்ணியமானவர்களே, அதனால அந்த முல்தசமனுடைய இடம் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்தசம் அந்த இடத்துல போய் ஒரு தடவை நின்று நெஞ்சு அதோட சேர்த்து நின்று ரப்பிட்டு நம்முடைய முறையீடுகளை செய்யும். அதாவது ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் மத்தியில் உள்ள சின்ன இடம் தான். ஆனா பார்ப்பாங்க, அப்படியே தன்னை அப்படியே ஒட்டின மாதிரி, முல்தசம்னாலே அப்படியே தன்னை சேர்த்து கொள்ளக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்படி சேர்ந்து நிற்பாங்க. பெண்கள் நின்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அவங்க அப்படி சேர்ந்து நிற்கிற இடத்த விட்டு பின்னால நின்று அவங்க துவாவும் செய்யும். அந்த இடத்துல செய்யப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கண்டிப்பா வாமின் அஹதில் எதுவோ முல்தசம் இல்ல செஞ்சீபாரா. மக்காவினுடைய காபிர்கள் பத்ருடைய யுத்தத்துக்காக போகும் பொழுது முல்தசம் நின்று துவா செய்தாங்களாம். ஆனால் அந்த இடத்தில் செய்யப்படக்கூடிய துவா மக்பூலியத்துங்கிற காரணத்தினால் அல்லாஹு தாலா அவங்களுடைய வாயில இப்படி வர வச்சான், யா அல்லாஹ் சத்தியத்துக்கு வெற்றியைத்தான் துவாவதுனான், எங்களுக்கு வெற்றி தான் துவாவதில்லை. அல்லாஹ் சத்தியத்துக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த இடத்துல அவன் துவா வரும்போது இப்படிதான் ஓதுனானா, இறைவா சத்தியத்திற்கு வெற்றியைத்தான் நான், சரின்னு அல்லாஹ் கபூல் செய்துட்டான். அதனால அங்க நின்று முக்கியமான சில துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. குறிப்பாக நம்ம வெறும் துன்யா மட்டும் கேட்டுட்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுதுதான் சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எந்த இடத்துல நம்ம கேட்டாலும் கூட துன்யாவினுடைய எல்லா பாக்கியங்களையும் கேளுங்க. அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையை தான், எந்த நிலையில இழிவுபடுத்தி விடாது, எல்லா நிலையிலையும் உயர் வைத்தா, நிம்மதியான வாழ்க்கையை தான். துன்யால என்னென்ன கேட்கணுமோ குறிச்சு வச்சு கேளுங்க. மறக்காம ஆகிரத்து தொடர்பான, ஆகிரத்தினுடைய தொடக்கம்ங்கிறது நம்முடைய மௌத்து தான். இதா மாத்தல் இன்சானு காமத்து கியாமத்து, மனுஷன் மௌத்தான அவனுடைய கியாமத்தை ஆரம்பிச்சிரு. அதனால அந்த கடைசி நேரம் ரொம்ப எனக்கு ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல முடிவத்தாரன், நல்ல முடிவத்தாரன், ஹுஸ்னுல் காத்திமா.
ரப்பே நான் சொர்க்கத்தை பார்த்துட்டு மௌத்தாகும், கலிமத்து தௌஹீதோட மௌத்தாகும், எந்த விதமான கலக்கம் பயம் திடுக்கம் அப்படின்னா இல்லை. எல்லாரும் ஒரு நாள் மௌத்தாகத்தானே செய்யணும். நாட்கள் முன்ன பின்ன வருஷங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தரல வேண்டும். ஆனால் அதையும் கேட்கறதோட இதையும் மறக்காம கேட்டு ரப்பே ஹுஸ்னுல் காத்திமாவும் அந்த நேரத்துல என்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பியோ பயமோ திடுக்கமோ அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வந்து கவனம் வேறு பக்கம் சிதறிவிடக்கூடாது. பூரா உன்னுடைய தவஜ்ஜுகோடு இருந்து என்னுடைய கடைசி அந்த நேரத்தில் அது மாதிரி உள்ள துவாக்களை எல்லாம் முக்கியமான இடத்துல குறிப்பா முல்தஸமுடைய இடங்களை எல்லாம் கேட்க. அதனால நம்பிக்கையோடு கேட்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எந்த துவாவையும் அதை சொன்னாங்க இல்லையா, அரபாரன்னு ஒரு ஆள் துவா செய்து துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா, பாவம் மன்னிக்கப்படுமா நினைச்சா அவன் பாவின்ல வருது. நான் நம்பிக்கையோட கேட்கணும், நிச்சயமாக என் ரப்பினுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோட கேட்கணும் மக்களே. அதனால நம்பிக்கையினுடைய விளைவு ஒரு 5 வருஷம் இருக்கும். தெக்காத்துல இருந்து ஒரு ஆள் கூட வந்தா நினைக்கிறேன், அவரு கூட வந்தாரு, கூட வரல, அவங்க ஹஜ் கமிட்டில வந்தா. அவர் சொன்னார், இதற்கு நான் 16 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறேன். முல்தஸம்ல பல இடங்கள்ல நின்று கேட்டார். இங்க வந்த பிறகு பார்த்தா அடுத்த மாசமே குழந்தை பண்ணாச்சு. அதனால நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எங்க நமக்கு எங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசாயிடுச்சு, நரம்பு விழுந்துருச்சு. அதாவது அவங்க உடல்ல சத பலகீனமாகிறது மட்டுமில்லை, வகனல் அலுவம் எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் பலகீனமாகி போச்சு. அவ்வளவு வயசான நிலையில தான் கேட்டாங்க. அப்ப நம்பிக்கையினுடைய உச்சத்துல கேட்டாங்க. நம்பிக்கையினுடைய உச்சம் ஃபஹப்லீம் இல்லதுன்க வலியா ரப்பே எனக்கு தான் கேட்டாங்களா இல்லையா. அப்ப அந்த நம்பிக்கையினுடைய உச்சத்தின் அளவுக்கு நம்பிக்கையோடு துவா செய். நம்பிக்கை ஒரு துவாவை எல்லாம் வீணாக்க மாட்டான். சில நேரங்கள்ல நீங்க கேட்டதை விட சிறப்பானது எல்லாம் கொடுப்பான். அதான் ரப்பு. நாம கேட்டதை கொடுக்கறது கூட யோசிப்போம். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரையில என் அடியான் என்கிட்ட கேட்டான்னு சொன்னா அவன் நினைக்காத வேற வேற வாக்கியங்களை இதை கொண்டு எல்லாம் கொடுப்பான். இது அவனுக்கு கொடுக்கறது நல்லது இல்லைன்னு இருந்துச்சுன்னா. அதனால ரப்புட்ட என்ன செய்யணும், நம்பிக்கையோடு எந்த காரியத்திலும் சரி நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒரு நிலையும் நம்ம இடத்துல இருக்கிறது. அதனால வெறும் கடமையை செய்யறது காரியங்களை செய்யறதுங்கிறது அல்ல, இஹ்லாஸோடு நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் உயர்ந்த குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் யாரையும் லேசாக மட்டமாக இழிவாக அவங்களுடைய கோலத்தை பார்த்தோ அவங்களுடைய நிலைகளை பார்த்தோ அப்படி எல்லாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடிய இந்த தன்மை என்பது இருக்கக்கூடாது. அதே போல் எந்த காரியத்திலையும் துவா செய்யும் பொழுதும் சரி மற்ற காரியங்களும் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை மனதிலே வைத்து உறுதியான நம்பிக்கையோடு துவா செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை. அது மாதிரி அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்டுக்கிறது இங்க இருக்கும் பொழுது. இப்படி ரமலான் வர்றதுக்கு முன்னால எல்லாம் துவா செய்தாங்க இல்லையா, யா அல்லாஹ் ரமலானை எனக்கு சலாமத்தா, நானும் சலாமத்தா நோன்பு வைக்கணும். அந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை நோன்பு வைக்க முடியாம ஆயிட்டா கடந்து போயிடுச்சுன்னு சிரமம் தானே. அதனால அந்த இடத்துல இங்க நல்ல ஆவியத்தோட இருக்கிறார், இதா இருக்கிறார். அங்க வந்த பிறகு பார்த்தா அதுலயும் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு ஆள் ஒரு பிரபல்யமான ஒரு சர்வீஸ்ல அங்க வந்தாரு. உம்ராவுக்கா இஹ்ராம் நியத் செய்துட்டு பள்ளிக்கு ஹரமுடைய எழுகைக்கு கொஞ்சம் முன்னால இந்த கலீல் இப்ராஹிம் அந்த ரோட்ல நடந்து உம்ரா செய்யறதுக்காக வந்துட்டார். வந்தவொன்னு அப்படி கீழே உட்கார்ந்தார். என்னன்னு பார்த்தா அதுக்கு பிறகு அவருக்கு காலை தூக்க முடியல. என்ன இதுன்னு பார்த்து ஆஸ்பத்திரி கொண்டு போயாச்சுன்னா சுகர்னுடைய உச்சத்தினுடைய உச்சம் ஆயிடுச்சு. இவரை எந்த வகையும் இது பண்ணக்கூடாது. உடனே இவரை என்ன செய்யுங்க, கால் எடுக்கணும், அந்த ஊருக்கு அனுப்பணும். எஹ்ராம்லாம் கட்டியிருந்தாரு, உம்ராவுக்கு வந்துட்டாரு. இங்க வந்த பிறகு இப்படி உள்ள ஒரு நேரம் யாரையும் குறைக்காம சொல்லல, அல்லாட்ட ஆஃபியத்தை கேட்டுக்கிறன்னு சொல்லு. இந்த நேரத்துல என்ன செய்யணும், நல்ல ஆஃபியத்தோடு திடகாத்திரத்தோடு ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை தாரந்தேன் ரப்பிட்ட என்ன செய்யணும், நல்ல ஆஃபியத்தை கேட்கிறது. நமக்கு என்ன இருக்குது, நான் 10 பேரை தூக்குவேன், 20 பேரை எடுப்பேன். நம்முடைய சக்தியை கொண்டு யுக்தியை கொண்டு பலத்தை கொண்டு அறிவை கொண்டு நடக்கின்ற காரியமே அல்ல ஹஜ்ஜினுடைய காரியம். அனுபவத்தை கொண்டு நடக்கும் காரியமும் அல்ல. நம்முடைய பெரிய அறிவு இருக்குது, நமக்கு ஆற்றல் இருக்குது, நமக்கு பலம் இருக்குது, நமக்கு பொருளாதாரம் இருக்குது, நமக்கு அனுபவம் இருக்குது. ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அதனால அதெல்லாம் சொன்ன நிறைய சரித்திரங்கள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கு மனசுல. அப்படியெல்லாம் கடந்த வருஷங்களுடைய ஹஜ்ஜு கண் முன்னால் நல்லா நடக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா ரப்பிட்ட ஆஃபியத்தை கேட்டுக்க. அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அந்த காலங்கள்ல குறிப்பா எனக்கு எப்போ ஆஃபியத்தை தாரது, குறிப்பா ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல படுத்தா உடனே தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறோம்,
அந்த நேரத்தை தூக்காம பூரா முடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்து மற்ற அமல்கள் செய்வதில் சடை வந்துச்சுன்னா போனா ஒரு வேலை செய்தோமா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உற்சாகமாகி வந்தோம். இப்படி ஆபியத்தோடு இருப்பதற்குண்டான காரியத்தையும் ஹஜ்ஜுக்கு முன்னால நீங்க கேட்டுங்க. ஊர்ல இருந்து பெறப்படுறதுக்கு முன்னால வீட்டுல என்ன செய்யணும், பெறப்படுறதுக்கு முன்னால என்ன துவா ஓதணும், அடுத்தடுத்த ஹஜ்ஜு பயான் நிறைய இருக்குது. ஆனா இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை அங்க சொல்லிக்கிறோம். பெறப்படுறதுக்கு முன்னால உள்ள அந்த வீட்டுல பேண வேண்டிய ஆதாபுகள், நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அங்க சொல்லிக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி நம்முடைய பணங்களை எல்லாம் ஹலாலானதாக ஆக்கிக்கொள்ளும். எந்த விதமான ஹராமான பணம் அது அல்லாவுக்கு ஒரு பிரயோஜனம் அதை கொண்டு கிடையாது. இருக்கிற பணங்கள் எல்லாம் ஹலாலானதா இருக்கு, பரிசுத்தமானதா இருக்கு. பணங்கள் அளவு முக்கியம் அல்ல, ஹலாலாங்கிறது தான் முக்கியம். அதுல ஒரு கவனம் செலுத்திக்கிறணும். ஹலாலான ஒரு பணமாக இருந்து நம்ம அந்த காரியத்தை என்ன செய்யணும், அதில் கவனம் செலுத்திக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அதுக்கு ஹஜ்ஜுக்கு முன்னால நம்ம இடத்துல இருக்க வேண்டிய அல்லது நாம இதையெல்லாம் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். ரப்பே எனக்கு இஹ்லாஸ் தாரம்பே, என்னுடைய அமல்கள்ல கவனத்தை தாரம்பே, முழுமையான நம்பிக்கையை தாரம்பே, அது மாதிரி நல்ல தோழர்களை அமைத்துத்தான் ரப்பேன்னு ஒரு துவா சேர்த்துக்க. பயணத்துல நல்ல தோழமை, உத்துலுபுர் ரஃபீக கபுல தரியக்குன்னு சொல்லுவாங்க. பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேர்ந்தெடுன்னு சொல்லுவாங்க. நல்ல தோழமை. சில ஆள் இருக்காங்க நம்மளை அமல்களை ஆர்வப்படுத்துவாங்க. அவங்களோட சேர்ந்தா சொன்னா யாரோட சேர்றோம் அது வரத்தனங்க செய்யும். சொஹபத்து மாசிரான்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்பா நடக்கிற ஆள் கூட நடந்தோம் வைங்க, நம்மளும் சுறுசுறுப்பா நடப்போம். அறிவாளியான ஆட்களோட பழகிறோம், நமக்கு அறிவாளியா இருப்போம். நம்மளும் என்ன செய்யும், அறிவார்ந்த நிலையில் நம்ம அணுகுமுறை இருக்கு. பக்திமான்களோட சேர்ந்துட்டா நம்மளுக்கும் பக்தி வந்துடும். சோம்பேறிகளோட இருந்தா எந்த போய் அங்க இல்லங்கன்னு தொழுகிறதும் அது ஒண்ணுதான், அவன் அதுக்குனா. ஆமா ஆமா. அப்ப அதனால என்ன செய்வோம், ஹரமுக்கு தொழுவ போயிட்டு இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அந்த லாட்ஜினுடைய கீழே திண்டுல உட்கார்ந்து, இதுவும் மக்காதானுங்க, எங்க ரூம் லாட்ஜினுடைய வாசல் போட்டு நீங்க ஒழிச்சுட்டு அங்கன்னு தக்பீர் கட்டி அவ்வளவுதான் ஜமாத். அவங்களையும் நான் குறை சொல்லல, நம்முடைய பழக்கத்தில் யாரை உடன் வைத்துக் கொள்ளவே. எத்தனையோ வயது முதிர்ந்த பெண்மணிகளை நான் நம்ம ஊர்ல இருந்து பேர் சொல்லி எனக்கு சொல்ல தெரியும். எத்தனையோ வயது முதிர்ந்த இவங்கெல்லாம் ஹஜ்ஜில் எப்படி இவங்களை கூப்பிட்டு சமாளிச்சு நல்லபடியா நல்லவன் சேரணுமேன்னு கவலைப்பட்ட எத்தனையோ பேர் அங்கிருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு பாடமாக இருந்திருக்கிறார். வயதான அம்மா எனக்கு தெரிந்து நம்ம ஊர்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. அவர்களை குரானை எடுத்து அல்லாது அவங்களுடைய இடத்துல நான் வேற பார்த்ததே இல்லை. குரான் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. ஓய்வெடுக்க நேரத்துல ஓய்வெடுப்பாங்க, மற்ற நேரத்துல பூரா குரான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா செலவாத்து வருவாங்க. இப்படித்தான் தங்களுடைய ஒரு நிமிட நேரத்தை கூட வீணாக்காமல் கழித்த எத்தனையோ. அதனால அப்படிப்பட்ட நல்லவர்களோடு, நல்ல அமல் செய்பவர்களோடு அதையும் அல்லாட்ட கேட்டுக்கறணும். யா அல்லாஹ் நல்ல தோழமையை, எனக்கு ஒரு நல்ல சுஹபத்தை, எனக்கு நன்மையை நாடக்கூடிய, அது எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய, எனக்கு நல்ல காரியங்களிலே ஆர்வத்தை தூண்டக்கூடிய நல்லவர்களோடு. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க நம்மளும் சுறுசுறுப்பாரு, அறிவாளிகளோட இருந்து நம்மளும் அறிவாளியா இருக்கு. சுஹபத்துங்கிறது என்ன செய்யும், மனுஷன்ல மார்க்கத்தை உண்டாக்கும் இல்லையா. ஒரு நாய் சுஹபத்தை அறிஞ்சு குகைவாசிகளோட 309 வருஷம் அவங்களோட சேர்ந்துதான் தூங்குச்சு நாய். அவங்க மட்டும் தூங்கல, நாயும் தூங்குச்சு. நாய் என்னங்க ஈமான கொண்டிருக்குது, ஈமான் கொள்ளல, அது ஒன்னும் அமல் செய்யல, நம்ம பார்வையில் நஜீஸ் அது அப்படிப்பட்டது. ஆனால் சேர்ந்தது எப்படிப்பட்டவர்கள் சேர்ந்த காரணத்தினால் வாழ்க்கையில சொர்க்கத்திற்கு செல்லும் 10 பிராணிகளில் இருந்து நாயும் ஒன்று. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பிராணிகளில் 10 பிராணிகள் அதுவும் ஒன்று என்று சொன்னால் அவன் நல்லவர்களோடு. ஆமா யா அல்லாஹ், சிறந்த வலிமார்கள் சாலிஹீன்கள் அவங்களுடைய துஆக்களை எல்லாம் பெறக்கூடிய நிலையும் அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பை எனக்கு ஏற்படுத்தி தாரப்பேன்னு கேட்டுட்டார். ஹைர் அருமையானவர்கள், இப்படி அதுக்கு முன்னால் உள்ள ஆதாபுகள்னு சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹஜ்ஜினுடைய நாட்கள் 5ன்னு பாறைங்கோட்டையில நான் சொன்னேன். ஹஜ்ஜினுடைய நாட்கள் எத்தனை தாங்க, 5 நாட்கள் தான். அதனால ஒரு முஹர்ரம் பெருநாள் அன்று ஆரம்பித்து எஹ்ராம் கட்ட ஆரம்பித்து துல்ஹஜ் 10 வரை ஒரு ஆள் எஹ்ராம்ல இருக்கிறாரா, இருக்கலாம். ஹஜ்ஜுக்கா எஹ்ராம் கட்டிட்டாரு, கலையவே இல்லை, இஃப்ராத்தினுடைய இது அப்படி இருக்கலாம் ஒரு ஆள். ஆனால் நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜுங்கிறது ஹஜ்ஜினுடைய 3 வகையில என்ன வகைங்க, தமத்து. அல்ஹம்துலில்லாஹ், தமத்துங்கிற அந்த ஹஜ்ஜு செய்யறோம். தமத்துங்கிற ஹஜ்ஜு முதல்ல உம்ராவை நாம் நிறைவேற்றி விட்டு நார்மல் ட்ரெஸ்ல இருப்போம். அந்த நேரத்துல தவாஃபுக்கு போவோம், தொழுகைக்கு போவோம், தஸ்பீஹாத்தில் தொழுவோம்,
மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு நிலையில அங்க நேரத்தை பாக்கியமா கழிச்சுக்கிடுவோம். ஏன்னா அந்த இடம் பாக்கியமானது. ஒரு இடம் எவ்வளவு பாக்கியமானதோ அது மாதிரி அங்க மாற்றமா நடந்தா அந்த அளவுக்கு தண்டனைக்குரியது. சைக்கிள்ல போற கீழே விழுந்தா அது வேற விஷயம், டூ வீலர்ல போற கீழே விழுந்தா அது வேற விஷயம், பஸ்ல போகும்போது பஸ் சார்ஜ்னா அது வேற விஷயம், ட்ரெயின்ல இருந்து விழுந்தா அதனுடைய நிலை, விமானத்துல இருந்து விழுந்தா எவ்வளவு சீக்கிரமா போய் சேருதோ, எவ்வளவு உயர்வான சீக்கிரம், அது மாதிரிதான் விளைவும் அப்படித்தான். மக்கள் எல்லாம் லட்சம், எதை எடுத்தாலும் லட்சம் தான். ஆனா அங்க அது மாதிரி பாவத்தை செய்தா குற்றம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உமை இறுதி, அங்க யார் பாவத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு அதாப் இருக்குதுங்க. எங்க வந்து உட்கார்ந்துகிட்டு, எந்த இடத்துல, எவ்வளவு பாக்கியமான இடத்துல இங்க வந்தா என்பது போல். அதனால புனிதமான அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை மனசுல கருதி நாம உம்ராவை முடித்ததற்கு பின்னால் அந்த நேரங்களை எல்லாம், பள்ளிக்கு தொழுவு போயிட்டு இருக்கிறோம், உதவி செய்துட்டு பள்ளிக்கு தான் போறோம், சும்மையும் போகணும், தஸ்பீஹாத்துகள் ஓதிட்டு போகணும். சும்மா நம்ம நேரத்துல போகிற ஸலவாத்து ஓதிட்டு போறோம். அந்த நேரத்துல போகும்போது ஏதாவது ஒரு நல்ல அமல்களை செய்துகிட்டே இருக்கான், கூட்டிக்கிட்டே இருக்கான். அதனால சில நேரங்கள்ல தவாஃபு செய்யும் பொழுது 3ஆம் கலிமா மட்டும் ஓதி தவாஃப் செய்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் 4ஆம் கலிமா ஓதணும். சில நேரத்துல ஸலவாத்து ஓதி செய்யணும். சில நேரத்துல ஒரு தஸ்பீஹாத்துகள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ஈசானின் நன்மையை நிற்கக்கூடிய தராசுல ரொம்ப கனமானது, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது 2 வார்த்தை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அதை என்ன செய்யணும், ஒரு 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 தவாஃபல எப்பமாவது ஒரு தவாஃபல பூரா அதை என்ன செய்யணும், ஓதிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல வாங்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாங்களே, கொஞ்சம் பக்கத்துல வாங்க 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 பக்கத்துல. ஆனா எந்த இடைவெளி ஒண்ணு இருக்கு பாருங்க, முன்னால தள்ளுங்க. அதனால அந்த நேரங்களை எல்லாம் பாக்கியமாக இகத்தினாமல் லவ்காத்துன்னு சொல்றாங்க, நேரங்களை பாக்கியமா கருதும். அதை விட்டு அந்த இடத்தை விட்டு வந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம அங்கிருந்து போகும்போது மக்கால போய் இன்னும் எல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சுக்கிறது, அங்க போன பிறகு ஊர்ல போய் ஒழுங்கா இருக்குன்னு அங்க நினைக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பு என்ன செய்யணும், எங்க இருக்கிறோமோ அங்க பயன்படுத்தணும் தவிர, சில பேர் சுத்திங்க அப்படி இப்படி இருந்துட்டான், நான் மக்கால வந்து பாருங்க அப்படின்னு பெரிய திட்டம் மக்கால போடுவான். மக்கால பாக்குறது எப்படிங்கிறது இங்கேயே தெரிய ஆரம்பிச்சிடும். அங்க போன பிறகு ஹஜ்ஜுக்கு பிறகு மக்பூலான ஹஜ்ஜுன்னா அது கூட பரிசுத்த வாழ்க்கை தானே, ஊர்ல போய் நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க, ரெண்டும் நடக்காது ஒழுங்க. அதனால கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பாக்கியமா கிடைத்துக் கொள்ளவே. ஹைர், நம்ம உம்ராவுடைய காரியங்களை முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ல இருந்து அதுக்கு பிறகு தேவைப்பட்ட உம்ராவுக்கு போவோம், அப்ப எஹ்ராம் கட்டிக்கிறோம். ஆக இது ஹஜ்ஜுக்காக வேண்டியுள்ள அடுத்துள்ள எஹ்ராம். அது கட்டப்பட வேண்டிய அந்த எஹ்ராம் கட்டப்பட வேண்டிய நாள் அப்படிங்கிறது இருக்குது 8ஆம் நாள் தான் எஹ்ராம் கட்டப்பட வேண்டிய நாள். நான் வந்து ஒரு சில வருஷம் இருக்கும், ஹஸ்ரத்தும் அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. நான் எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால ஒரு பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், பழகிட்டு இருக்கிறோம், மக்காரம் தான் பழகணும், அடிக்கடி இது பண்றோம், என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா பொறுத்துக்கங்க, எனக்கு அது துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மன்னிக்க மாட்டேன் சார், உங்களை நான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னவோ சொல்றாரு அவரு, மறக்கவே செய்யாது, எனக்கு மறக்கவே செய்யாது, உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். ரப்பே, இங்க வந்து எனக்கு இப்படி ஒரு நிலையா, என்ன விஷயம், என்னவா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் என்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு எடுக்கிறேன், அது என்ன பகரம் செய்யணுமோ அதை செய்யறேன். நீங்க நம்ம ஊர்ல கடந்து போகும்பொழுது என் பக்கத்து கடையில் அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் என்ன பார்த்து பேசுனீங்களா நீங்கிறாரு, என் பக்கத்து கடைக்காரரு, ஆமா என் பக்கத்து கடைக்காரர், அவரை பார்த்து நீங்க பேசுறீங்க, அவர்கிட்ட என்ன செய்றீங்க, பரிமாறி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அடுத்த கடை தான், ஒரு நாளா என்கிட்ட உட்காந்து நீங்க கூப்பிட்டு பேசுறதுக்காண்டி கூப்பிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நான் மறுத்து போனா தானேங்க அப்போ, இல்லைங்க எனக்கு புறக்கணிக்கிற மாதிரி தெரியும், அப்படி எந்த எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு அவரை சொல்லி விளக்கம் சொல்லி சமாதானப்படுத்தி அவர்கிட்ட மன்னிப்பு வாங்குறதுக்குள்ள நான் பட்டபாடு பெரும்பாடு, அதற்கு எல்லாம் பேர்லாம் தெரியும். அதனால அருமையானவர்களே, நம்மளை எல்லா நிலையிலையும் பரிசுத்தப்படுத்திக்கிறார் அந்த நேரத்தில், மனதால் உடலால், அது மாதிரி நம்முடைய எண்ணங்களால், தீய எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி 8ஆம் நாள் அவன் ஹஜ்ஜுக்காக ஏறாங்க. சாதாரணமானதல்ல. அப்ப நம்மளை வந்து தங்கி இருக்கக்கூடிய இடத்துல, முஅல்லிமுடைய ஆபீஸ்ல தங்கி இருக்கிறோம், முஅல்லிம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இடத்துல தங்கி இருக்கிறோம். அங்க நீங்க என்ன செய்யுங்க, 7ஆம் நாள் அன்னைக்கு நைட்லயே நீங்க தயாரா இருக்கணும், மகரிபிலே உங்களுக்கு வண்டி வந்துடும் சொன்னா பிறப்பணும், ரெடியா இருக்கணும். இல்ல அங்க போய் சண்டை போட்டு நடக்கக்கூடாது.
இல்ல அப்படித்தானே? புஸ்தகத்துல பாருங்க, 8ஆம் நாள் காலை சுபு தொழுகைக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு இங்க இருந்து புறப்பட்டு மினாவுக்கு போனாங்க அப்படின்னு இருக்குதுங்க. நீங்க என்ன இப்ப சொல்றியா? இந்த வேலையெல்லாம் அங்க வைக்கவே கூடாது. புஸ்தகத்தையெல்லாம் மூடி வச்சிட வேண்டியதுதான். அது எல்லாத்தையும் லட்சக்கணக்கான ஹாஜிகளை கொண்டு சேர்க்கணும் இல்லையாங்க, அவங்களுடைய பொறுப்பு அப்படிலாம் இருக்குது. மினாவில 8 கொண்டு சேர்க்கணும். அதனால முந்தி பெறவிடச்சா பெறவிட்டணுமே தவிர அதுல ஹஜ்ஜில் எந்த விதமான குறைபாடுகள் அதை கொண்டு வராது. அதனால நம்ம அன்னைக்கு இஹ்ராம் கட்டுறோம். இந்த இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால என்னென்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் இருக்கு இல்லையாங்க? முதலாவது நகங்கள் இருந்தால் என்ன, நீங்க ஒரே ஆளையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பதில் தெரிஞ்ச ஆட்கள் பின்னால் இருந்து வருடத்திலிருந்து வரணும். 5 விஷயங்கள் செய்யணும்னு சொன்னேன் இஹ்ராமுக்கு முன்னால. முதலாவது நகங்கள் இருந்தால் அதை களைந்து கொள்ள வேண்டும். 2வது தாய்மார்களும் கவனமா கேளுங்க, களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். களையப்பட வேண்டிய முடிகள், சும்மா அதெல்லாம் தாடிலாம் வச்சிடக்கூடாது. களையப்பட வேண்டிய முடிகள் அதை களைஞ்சுக்கிறோம். ஏன்னா அது 2வது. 3வது இஹ்ராமினுடைய சுன்னத்தான குழி நீயத்து வச்சு ஒரு குழி குளிச்சுக்கிறோம். தொடக்குள்ள நிலையில் பெண்கள் இருந்தாலும் சரி அவர்களும் குளித்துக் கொள்ள வேண்டும். குளிக்கிற காரணத்தினால தொடக்கெல்லாம் போயிடாது, ஆனாலும் குளித்துக் கொள்ள வேண்டும். 3வது. 4வது இஹ்ராம் அணிவதற்கு முன்னால உடலில் நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும். அந்த வாசனை இஹ்ராமுக்கு பின்னால இருந்தாலும் தப்பில்லை. நம்ம முதல்ல பூசுறோம், அந்த வாசனை இஹ்ராமுக்கு பின்னால அந்த வாசனை இருக்குது, இஹ்ராம்ல நம்ம நறுமணம் பூசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. முதலில் பூசப்பட்ட அந்த வாசனையினுடைய வாசனையோ அதனுடைய அடையாளங்களோ அந்த நம்ம இஹ்ராம் நியத்து செய்ததற்கு பின்னால உடம்புல இருந்தாலும் அதனால ஒன்றும் தப்பில்லை. அப்ப அதனால நறுமணங்களை பூசிக்கொள்வது 4வது. இஹ்ராமுடைய நியத்து செய்வதற்கு முன்னால 2 ரக்காத் தொழுது கொள்வது. தலைக்கு இல்ல வார்த்தும் இஹ்ராமுக்கு முன்னால் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். முதல்ல நாங்கள் இருந்தா வெட்டிக்கரணும், களையப்பட வேண்டிய முடிகளை களையணும், சுன்னத்தான ஒரு குழி குளிச்சுக்கரணும். இந்த மாதிரி நறுமணங்கள் உடலில், எதுல அல்ல, ஆடையில் அல்ல, ஆடையில பூசிக்க, உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். பெண்கள் வாசனை குறைவான மருதாணி போல விஷயங்கள்லாம் அவங்க போட்டுக்கலாம். அது 5வதாக 2 ரக்காத் தொழுதுக்கணும். பெண்கள் தொடக்கொள்ளவர்களா இருந்தா தொழ வேண்டியது இல்லை. அப்ப இஹ்ராம் நியத்து செய்து நம்ம கட்டிட்டோம். யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக நான் இஹ்ராம் நியத்து செய்கிறேன். ரப்பே என்னுடைய ஹஜ்ஜின் காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கிறது, நீ கபூல் செய்கிறார். ரப்பே ஹஜ்ஜினுடைய காரியங்கள் அனைத்தையும் எனக்கு லேசாக்கி அதை நீ கபூல் செய்து ரப்பே. சரி. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபதகப்பல்ஹு மின்னி. அரபில தான் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு தெரிந்த எந்த மொழியிலும் சொல்லலாம். யா அல்லாஹ், ஹஜ்ஜை நான் நாடி நியத்து செய்கிறேன், இது எனக்கு லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயா, இதை லேசாக்கி கபூல் செய் அப்படின்னு நீயத்து வச்சுக்கிறோம். நீயத்து வச்ச உடனே ஒரு 3 தடவை தல்பியா சொல்லணும். எப்போ தல்பியா சொன்னாலும் 3 தடவை சொல்லி முடித்ததுக்கு பின்னால் ஒரு தடவை சலவாத்து சொல்லிக்க. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், சலவாத்தையும் சேர்த்து சொல்லிக்க. சலவாத்து சொல்லிட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சுகத்திக வன்னார். இந்த துஆவை ஹதீஸ்ல இருக்குது. அதை ஓதிக்கிறது ஒவ்வொரு தடவை இஹ்ராம் கட்டும் பொழுது ஓதிக்கிறது நல்லது. அது அரபில தான் ஓதணுங்கிறது இல்லை. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை, உன்னதமான சொர்க்கத்தை ரப்பே நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். அது மாதிரி உன்னுடைய கோபத்தையும் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்தருள் அப்படின்னு ஒரு துஆவும் இருக்குது. அதையும் சேர்த்து ஓதிக்கிட்டா இன்னும் நல்லது. ஆக நம்ம இஹ்ராமில் ஆகிவிட்டோம். இஹ்ராமில் ஆகிவிட்ட பிறகு சில காரியங்கள் ஹராம் ஆயிடும். எல்லாத்தை விட முதலாவது காரியம், முதலாவதா வச்சுக்கிறேன் இந்த விஷயம், நீ சொன்ன ஞாபகப்படுத்துகிறேன். இஹ்ராமில் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் வரக்கூடிய அந்த கெட்ட குணங்களோ செயல்களோ நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரம் மாறாது. இஹ்ராமில் இருக்கும் பொழுது சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி, இஹ்ராமில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு அலையிறோம்னா இஹ்ராம் முடிஞ்ச பிறகு திறந்து பார்த்துட்டு இருப்போம். இஹ்ராமில் இருக்கும் பொழுது எல்லா உயர்ந்த குணங்களையும் பற்றி கொள்ள வேண்டும், எல்லா நல்ல செயல்களையும் பற்றி கொள்ள வேண்டும். இஹ்ராமில் இருக்கும் பொழுது எல்லா தீய குணத்திலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
எஹ்ராமில் இருக்கிறேன்னு நம்முடைய மனதில் ஆட பதிய வைத்துக் கொண்டு அதனுடைய கண்ணியத்தை நம்முடைய கல்வியிலே உண்டாக்கி கொண்டு, அதனால இப்ப இதுதானே ஹராம மற்றதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சொல்லப்பட்ட இந்த விஷயம் தானே கூடாது, மற்றதெல்லாம் செய்யலாம் போல் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எது நம்முடைய மனதை உறுத்துகிறதோ, மகா கபி சொதரி, உன்னுடைய மனதில் எதுவெல்லாம் உறுத்தலை தருகிறதோ அதை விட்டு விலகிக்கொள்னு சொன்னாங்க இல்லையா சல்லாசன்னா. அதனால மனசை உறுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தேவையில்லாத வேலைகள்லாம், உதாரணமா தேவையில்லாத வேலைன்னு சொல்றோம், உதாரணத்துக்கே சொல்றேன், யாரும் தப்பா இது பண்றதுக்கு சொல்லல. ஹஜ்ஜில் எஹ்ராம்ல இருக்கும் பொழுது அரஃபாவில் என்ன செய்யறாங்கன்னா, எவ்வளவு முக்கியமான நேரம் அரஃபாவுடைய நேரம்ங்கிறது. அங்க சில நேரங்கள்ல நமக்குள்ள பொருள்கள் கிடைக்கும், கூடு கிடைக்கும், இதெல்லாத்தையும். ஆனா நன்மையை நாடி பெரிய 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 வண்டிகள் 2 தண்ணி நேரத்தை விளம்புவாங்க. ஒரு இதுல பார்த்தா ஐஸ்கிரீம் அந்த இது ஏத்துறாங்களே கண்டெய்னர்ல 2 கண்டெய்னர் ஐஸ் கண்டெய்னர், விதவிதமான ஐஸ், அப்படி பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்குள்ள தரமான ஐஸை கொடுக்குறாங்க. நமக்கு போற இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சிச்சு, வாங்கிக்கிற வேண்டியதுதான். இங்க என்ன செய்யறதுன்னா, ஏறாம் துணி, நீ அந்த ஓரத்தை பிடி, நான் அந்த ஓரத்தை பிடிக்கிறேன். அவர் அங்கிருந்து தூக்கி வீசுறார். மொத்தத்துல என்ன ஏறாம் துணியில விழுது, எல்லாத்தையும் கூட்டு கொண்டு இங்க சதக்கா. யாரு கேட்டா? இங்க எல்லாருக்கும் என்ன நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தேன், நீங்க வாங்க, நீங்களும் வாங்க, உங்க ஏறாம் துணியை பிடிங்க, 2 அங்க போறது. இந்த வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம யார்ட்டையும் தேவையாகிறதுக்காக நம்ம போகல. அங்க நம்ம ரப்பு தான் நமக்கு தேவை. இருக்கிறத கொண்டு பொருந்திக்கிறணும். போறோம், தாகம் எடுக்குது, தண்ணி விளம்புறாங்க, நமக்கு தண்ணி ஒரு பாட்டு கிடைக்குது, வாங்கிக்கலாம். நமக்கு பசிக்குது, சாப்பாடு விளம்புறாங்க, நமக்கு தேவையா இருக்குது, அது வாங்கிக்கலாம். இல்ல நான் போய் வாங்கி சதக்கா செய்ய போறேன், அத்தனை அவர் செய்துட்டு இருக்காரு, அது நமக்கு அந்த வேலை இல்லை. நமக்கு ஒரு தேவையா இருக்குது, கொடுக்குறாங்க, மோர் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் விளம்புறாங்க, தண்ணி விளம்புறாங்க, சாப்பாடு விளங்குறாங்க. எந்த இடத்துல அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிருங்க அப்படின்னு கூடாது. அப்படி விளம்புவாங்க அரபாவுல. நாம அதை தேடி பின்னால் அடையக்கூடிய ஒரு நிலையோ அப்படிலாம் வந்துடக்கூடாது. அந்த இடத்துல எல்லாம் குறிப்பா அதுக்காக சொல்றேன், எஹ்ராம் இருந்தா இது மட்டும் தானே நீங்க அப்படி தப்புன்னு சொன்னீங்க, இதெல்லாம் சொல்லலையே அப்படி சொல்லக்கூடாது. எதுவெல்லாம் நம்முடைய மனதில் உறுத்தலை உண்டாக்குறது, அப்படிப்பட்ட சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட பேணுதலாக இருக்கு. ஹைர், நம்ம அங்கிருந்து பெறப்பட்டு மினாவுக்கு கூட்டு போயிடுவாங்க. நம்மளை மினாவுக்கு கூட்டு போனா 8 அன்னைக்கு சமயத்துல காலையிலே போய் சேர்ந்துருவோம். சமயத்துல என்ன செய்வோம், மத்தியானமும் ஆயிரும், மினாவில கூட்டு போய் சேர்த்துருவோம். மினாவில இருந்து அங்கே தனி அமல்கள் அப்படிங்கிறது இல்லை. அங்க ஜமாத்தா தொழுகை நடக்கும். ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இருக்கிற ஆட்கள்ல ஒரு ஆலிம்கள் யாரா இருந்தா அவங்கள தொழுகையா இமாம செய்யறதுக்கு வச்சுக்கிறணும், அங்க இருக்கு. அடுத்த நாள் 9ஆம் நாள், அதான் முக்கியமான நாள். இங்க இருந்து என்ன செய்யணும், 9ஆம் நாள் அங்க நம்ம அரஃபாவுக்கு போகணும். சமயத்தை நைட்டே பெறட்டு போக சொல்லி மாலிம்கள் சொன்னாங்கன்னா பெறட்டு போயிடணும், ரெடியாகி போயிடணும். பெரும்பாலும் சுபு தொகுத்து போக சொல்லுவாங்க, போயிடணும். இதுதான் அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருந்து அந்த காரியத்தை செய்யும். சுப்ஹானல்லாஹ், மினாவில இருந்து அரஃபாவுக்கு போற நிலைகள்ல ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயம். ஒரு தடவை நான், என்னுடைய துணைவியா, என்னுடைய மனைவி, என் மாமா, என் மாமி எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஊர்ல ஐதலீஸ் வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். இப்போ ஐதலீஸ் அந்த வருஷம் தான் முதல் வருஷம் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அசத்துட்டு நான் சொன்னேன், பஸ்ல முதல் பஸ்ல நீங்க போங்க, என் மாமாவுக்கும் அவருக்கு ரொம்ப நெருக்கம். அப்ப அதனால நான் சொன்னேன், என் மாமா, மாமி, ஒய்ஃபு எல்லாரும் வர்றாங்க இல்லையா, நீங்க அந்த பஸ்ஸை முதல்ல கூட்டு போயிருங்க, ஒரு ஆலிமா அதுல போறது. 2வது பஸ் வருது, அதுல நான் என்ன செய்யறேன் வர்றேன்னு சொல்லி 9ஆம் நாள் காலையில சுபு தொழுத உடனே மினாவில இருந்து பெறப்படும் பொழுது அந்த பஸ் அனுப்பிச்சுட்டு நாங்க 2வது பஸ் போறோம். 2வது பஸ் நாங்க போய் சேர்ந்தா ஒரு அரை மணி நேரத்தை அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டோம். முதல்ல உள்ள பஸ்ஸை காணல, முதல் பஸ் வரல. முதல் பஸ் வரலன்னா 8 மணி ஆச்சு, 8, 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 9:30 ஆச்சு, 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆயிடுச்சு. 2 ரக்காத் தொழுதேன். யா அல்லாஹ், இங்கதான் ஆதமே ஹவ்வாவையும் சேர்த்து வச்சேன்னு வருது. எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிடாத ரப்பே, ஒரு கதையும் நடக்காது, ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காது. அதனால ரப்பே நீ எங்களை பிரிச்சு வச்ச அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு துவா செய்துட்டு அதுக்கு பிறகு இருந்தா அந்த பஸ் வந்துச்சு. வந்தா ஒவ்வொரு ஆட்கள் முகத்தையும் பார்க்கணுமே, சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலு. அவங்களுக்குள்ள கோபம்லாம் என்னன்னா, காலையில ஏத்துன அந்த பஸ்ல எங்கேயும் ஒரு சுயதேவை கூட இறக்காம மக்காவை 8, 9 தடவை சுத்தி இருக்கிறா பஸ், எங்கனையும் இறக்கவே இல்லை அப்படின்னு அவங்க வந்தவொடனே அதைத்தான் பெருசு சொல்றாங்க. அவசரமா எங்களுக்கு பல விதமான தேவைகள் இருந்துச்சு, எங்கேயும் இறக்க மாட்டேங்கிறான் அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உள்ள நேரத்துல இந்த நேரம் இது ஒரு வாய்ப்பு, அதனால அதை மகத்துவமா கருதணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு அதை பற்றி உண்டான விளக்கங்களை சொல்லி அதுக்கு பிறகு அமல்களை ஈடுபட்டாங்கன்னு வைங்க. அப்படி ஒரு வருஷம் இஸ்மாயில் இருக்கும் பொழுது
மினாவில இருந்து எல்லாரும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. பஸ் பெறட போகுது. பஸ் பெறப்பட போற நிலையில நான் அவர் வரமா, நான் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றேன், வேற யாரும் டென்ட்ல இருக்கிறாங்க அப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆட்களை ஏற்றுவாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அசத்து நான் போய் ஒண்ணுக்கு போயிட்டு ஒதுச்சிட்டு வந்துடுறேன்னு செல்லு கில்லு எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டு அவர் ஒண்ணுக்கு போயிட்டேன். அவன் ஒண்ணுக்கு போயிட்டு வர்றதுக்கு, அவர் ஒண்ணுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் பெறப்படுட்டான். பஸ் பெறப்பட்டானா பெறப்படும் அவ்வளவு வேகமா. என்ன கொஞ்சம் ஒரு இடத்துல என்னன்னா போலீஸ் கண்ணாடி உடைச்சு போடுவான். அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் போயிட்டான்னா, நான் போற இந்த பஸ் தான் கடைசி பஸ். இங்க இருந்து பெறப்படுற பஸ்ல கடைசி பஸ் இதாத்தான் இருக்குது. என்ன செய்யறது? போனும் எங்கிட்ட இருக்குது. போன் எல்லாம் அவ போன் உட்பட எல்லாம் எங்கிட்ட இருக்குது. போனு பேச முடியாது. என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா பஸ்ஸும் கடைசி பஸ். என்ன செய்யறது? அந்த டென்ட்ல வந்து எப்படி சேர்றது குறிப்பிட்ட அந்த டென்ட்ல? ஆனா ரோட்ல ஓடி வந்திருக்கிறாங்கள, வந்தாச்சுன்னு சொன்னா வேற ஒரு டிராவல்ஸ், அவங்களும் இதே டென்ட்டினுடைய இதே மால்யம் நம்பர், இதே நம்பர். அப்படி ஒரு பஸ்ல நின்னா பஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறான். முன்னால போய் நின்ட்டாப்ல கை காட்டிட்டு, என்ன இருந்தாலும் சரி முன்னால போய் நிக்கிறவன அவர் அந்த பஸ்ல வர்ற டிராவல்ஸுடைய பொறுப்பாளர், ஏங்க இது உங்க இது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்க இங்க கொண்டு இறக்கி விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி பஸ்ல ஏறி நாங்க பஸ்ல வந்தாச்சுன்னா எங்களுக்கு முன்னால வந்து டென்ட் அடிக்கிறாங்க. எங்களுக்கு முன்னால இந்த டென்ட் வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்படிலாம் பல நிலைகள் இருக்கும். சின்ன 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 விஷயங்கள்ல சில கூடுதல் குறைவுகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சவுறு செய்துக்கலாம். லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெயரும் பொழுது இப்படி எல்லாம் அதுக்காண்டி சொல்ல வர்றது அனுபவமான சில காரியங்கள். 9 அன்னைக்கு அரஃபால போயிட்டோம். பகல்ல நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. பகல்ல என்ன செய்யணும்? வாய்ப்பு இருந்தா குளிக்கணும், இல்ல நல்ல படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிறோம். காலையில் அந்த லோகர் வர உள்ள ஒரு நேரம் இருக்குது இல்லையா? அரஃபால அந்த இடத்துல அந்த நேரத்துல ஒண்ணும் இல்லை. நம்ம ராகத்தா படுத்து வாய்ப்பு இருந்தா தூங்கி மத்தியானத்துக்காக வேண்டி அந்த எண்ணத்துல தூங்கி நம்ம ஓய்வு எடுத்துக்கிறோம். உச்சி சாஞ்சதுல இருந்து அரஃபாவுடைய மகத்துவம். அரஃபாவுக்குன்னு சொல்லியா உச்சி சாஞ்ச உடனே, லோகர் உச்சி சாஞ்ச உடனே அதுல இருந்து ஆரம்பம். அரஃபாவுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய மலக்குமாரிடத்தில் பெருமை பேசக்கூடிய நாள் அரஃபா. ஆரமுல் அர்வாஹ், ஆன்மாக்களின் உலகத்தில் எல்லா உயிர்களையும் ஒன்று சேர்த்து நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா அல்லாஹ் கேட்டான் இல்லையா? அது நடந்த இடம் அரஃபா. ஷைத்தான் அலறி அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய நாள் அரஃபா. அல்லாஹு தஆலா அடியார்களோடு நெருங்கி வந்து பாவங்களை இந்த அளவுக்கு மன்னிக்கிறான். அன்று பிறந்த பாலகர்கள் போல் அவர்களை மாற்றக்கூடிய நேரம், இடம் இந்த அரஃபா. இந்த தீன் நிறைவு செய்யப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த தீனை உங்களுக்கு நான் நிறைவு செய்து தந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி நிறைவுபடுத்திய இடம் அது அரஃபாவுடைய நாளும் அந்த இடம். அதனால ஹாஜிகளுக்கு அன்று ஒரு அரஃபாவுடைய நாள் இருக்குது, நமக்கு ஒரு பெருநாள் மாதிரி. அது துன்யாவுல உள்ள எல்லோருக்கும் அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா சுன்னத்தான நோன்பு வைக்க சொன்னான். அந்த நோன்பினுடைய கூலி என்னன்னு சொன்னா, கடந்த வருஷம் வரும் வருஷங்களின் பாவங்களை மன்னிக்கிறது. ஹாஜிகளுக்கு நோன்பு வைக்க வேண்டியதில்லை. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெருநாள் மாதிரி. அன்னை உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பால் கொண்டு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு எல்லோருக்கும் முன்னாலும் பால் குடித்தார்கள் என்று வருகிறது. நோன்பு வைக்கல அரஃபாவில் இருக்கிற நேரத்துல. நோன்பு அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம உற்சாகத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பகல்ல லொஹர் வர ஒண்ணும் இல்லை. லொஹருக்கு பிறகு உள்ள நேரங்கள் தான் திக்ர்கள் செய்ய வேண்டும், துஆக்கள் ஈடுபட வேண்டும். நல்ல காரியத்துல கொஞ்சம் அலுப்பா இருக்குதா, எல்லாரும் உட்கார்ந்து திக்ர் செய்துட்டு இருப்பாங்க. அப்பதான் தஸ்பீஹ் வரும் தூக்கத்துல. அப்ப என்ன செய்யும்? கொஞ்சம் அலுப்பா இருக்கும். ஷைத்தான் நம்மளை எப்படியாவது அந்த கவனத்தை விட்டு திருப்புறதுக்கு வேற வேலைகள். தூக்கமா இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், எழுந்திருச்சு நின்று. நான் முதல்ல எஞ்சி நின்றுவேன். எழுந்திருச்சு நின்று என்ன செய்யணும்? திக்ர் செய்யணும். கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? தூக்கத்தை போக்குற மாதிரி உள்ள காரியங்களை கொஞ்சம் செய்துக்கிறணும். அப்படியெல்லாம் நம்மளை சுறுசுறுப்படுத்திக்கிட்டு ரொம்ப இதா இருக்கு, சடைவா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் சோம்பேறித்தனமா இருக்கு, கவனம் இல்லாம இருக்கு. கவனம் வரமாட்டேங்குது. இந்த அரஃபாவை பத்தி அவ்வளவு சொன்னாங்க ரப்பே, எனக்கு அரஃபாவில் இப்படி கவனம் இல்லாம இருக்குது ரப்பே, என்னுடைய கவனத்தை ஈடுபடுத்தித்தா. நீ கபூல் செய்யக்கூடிய அளவுக்குள்ள நல்ல விஷயங்களை என்னுடைய கவனத்தில் தந்து அதை ஓதக்கூடிய நசீபையும் தான் அப்படின்னு அதையும் கேட்டுக்கிறது. நல்லா நமக்கு இயலங்கிறதே ரப்பிட்டு சொல்லிடுறேன், அவ்வளவுதான். அதுக்கு கூட அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும்? ஒரு குவத்து மாற்றலும் வந்து சரி, அந்த நேரத்தை பாக்கியமா கழிக்கணும். மகரிப் வரை இல்ல 5 அமல் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்காங்க? என்னன்னா, முதலாவது 4ஆம் கலிமா. முதல்ல 4வது கலிமா. அத خير الدعاء في يوم عرفة ما أنا قلت والنبيون من قبلي
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். உலகத்தில் நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் சொன்ன வார்த்தைகளில் ஆக சிறந்த வார்த்தை, ஆக உன்னதமான ஒரு துஆ திக்ர், அது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன். அந்த ஹதீஸினுடைய வாசகத்துல யுஹ்யி வ யுமீத் வரல, தடங்கள்ல வருது. இலகுவா ஆக்கணும், எல்லாருக்கும் ஓதுறதுக்கு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னமோ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு. இதெல்லாம் நம்ம அங்க வந்து மத்தவங்க வந்து சொல்றாங்க, சொல்லல, நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நம்ம ஓதிக்கிறோம். குறைஞ்சது ஒரு 100 தடவை, வாய்ப்பு இருந்தா கூடுதலா ஓதிக்கிறோம். மூணாம் கலிமா ஒரு 100 தடவை ஓதிக்கிறோம். மூணாம் கலிமாவை அறுபது கலிமாத்தின் யுஹிப்புஹுன் அல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கும் 4 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அதை ஓதிக்கிறோம். அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த சேர்த்தும் ஓதவும் செய்யலாம், ஓதாமலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து மூணாவதாக அந்த இடத்துல இஹ்லாஸ் ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹத். பெண்கள் தொடக்குள்ளவர்களாக இருந்தா ஓத வேண்டியதில்லை, குர்ஆனுடைய ஒரு சூறாங்கிற காரணத்தினால. அவங்களுக்கு தொடக்குங்கிற காரணத்தினால ஹஜ்ஜினுடைய எந்த அமலும் பெண்களுக்கு பாதிக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்கள் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஒருவேளை தொடக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இருந்திருந்து இந்த நேரத்தையும் வந்து சேரணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொடக்குள்ள நடையில வந்தாங்கன்னு வருது. நம்முடைய தாய் அவங்களுக்கும் மன சங்கடமா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வோட நான் ஹஜ் செய்வேன், இந்த நேரத்துல இப்படி ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்ல அது வந்து அதனால ஒரு குறையும் இல்லைங்கிறத உம்மத்துக்கு காட்டுறதுக்கும் வழிநடத்துறதுக்கும் அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அதனால அங்க என்ன செய்யணும்னா, மூணாவது குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிறணும். நம்ம வந்து பெண்கள் தொடக்குள்ள நிலையில் உள்ளவர்களை தவிர மற்றவங்க ஓதிக்கிறோம். அதுக்கு ஒரு இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடணும். நம்ம பாவத்தை மறந்துடுவோம், செய்த பாவத்தை நம்ம மறந்துருப்போம், அல்லாஹ்வுடைய ஏடு என்ன மறந்தா போயிரும். அந்த கியாமத்துல ஏட்ட தரும்போது பார்ப்போமா, அப்போ சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிர் சகீரத்தன் வலா கபீரத்தன். இது என்ன நூதனமான கிதாபா இருக்கு, ஒண்ணும் விடலையே, ஒரு காரியத்தையும் விட்டு வைக்கலையே. நமக்கு மறந்துருக்கும், நம்ம இப்ப கொஞ்சம் பரிசுத்தமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நினைச்சுக்கிட்டு செய்த பாவங்களை எல்லாம் கண்டுக்கிறாம இருப்போம். அல்லாஹ்வுடைய ஏட்டில் அது இருக்கும். அதனால கியாமத்தில் அல்லாஹு தாலா கையில தரும் பொழுது வாங்கினோன்னு சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப், இது என்ன நூதனமான ஒரு கிதாபா இருக்குது. எல்லாத்தையும் ஒரு சிப்புல பதிவு பண்ணி கொடுக்குற மாதிரி சிறுசாத்தான் இருக்கும், ஆனா எல்லாம் இருக்கும் அதுல. தாயுகாது சகீரத்தன் வலா கபீரத்தன், எந்த பெரிய சிறிய பாவங்களும் விடப்படாது, எல்லாத்தையும் கொடுக்கும். வலா எதிரி ரப்புக்கா, ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான்னு. அப்ப அதனால அப்படி நமக்கு கையில தரும் பொழுது வலக்கையில தரணும், பரிசுத்தமான நிலையில இந்த ஏட்ட வலக்கையால வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குது, ஏட்டில இருந்து கூட அல்லாஹ் அழிக்கிற பாவங்கள்னு இருக்குதான். அல்லாஹு தாலா மன்னிக்கிறது ஏட்டில இருக்கும், எல்லாம் மன்னிச்சிருவான், அது ஒரு நிலை. இன்னொரு நிலை இருக்குது, மலக்குமார்களுக்கு கூட தெரியாது, ஏட்டில கூட எல்லாம் அழிச்சிருவான். அதையும் அல்லாட்ட கேட்க, ரப்பே என்னை கேவலப்படுத்திடாத ரப்பே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாக்குன்னு அல்லாட்ட கேட்க. அதனால ஏட்டில கூட அந்த பாவங்கள் அழிக்கப்படக்கூடிய விதத்தில் ரப்பிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். குறைஞ்சது ஓதக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது மனசுதான் முக்கியம். மனதால நினைச்சு 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 ரப்பிட்ட உருகிறோன்னு வைங்க, அதுதான் மன்னிப்பினுடைய அசல். வார்த்தைகள் என்பது அதனுடைய அடையாளங்கள். அதனால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் அப்படிங்கிறது ஓதலாம். பெரிய பெரிய இஸ்திக்ஃபாரும் இருக்குது. குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் ஒரு 100 தடவை, இல்லைன்னா ஒரு 300 தடவை என்ன செய்யணும், அது ஓதிக்கணும். அரஃபாவினுடைய குத்துபா அங்க வந்து மஸ்ஜித் நபீராவில் நடக்கும். அன்னைக்கு இமாம் குத்துபா ஓதுவாங்க. அதை கேட்கறதுக்காக வேண்டி யாரும் போகக்கூடாது. சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தயவு செய்து அதுக்காக வேண்டி முயற்சித்து போகவோ, தனி ஆளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழி தெரியும், ஏதாவது காரியத்தை செய்யறாங்க, போய் கேட்டு வர்றாங்க, அது என்ன, அது வேற விஷயம். பொதுவாக ஹாஜிகள் யாரும் அப்படிப்பட்ட காரியத்திற்காக நீங்க செல்லக்கூடாது. செல்லாமல் இருப்பது, குத்துபாவை கேட்கறது, போறது, பள்ளியில இருக்கிறது எல்லாம் நல்லதுதான். ஆனால் நாம இப்ப ஒரு குரூப்போட இருக்கிறோம், கேட்கும், குறிப்பிட்ட தொலைவு தூரம் கேட்கும். அரஃபாங்கிறது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவு தூரம். எல்லாருக்கும் கேட்கற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கேட்கற மாதிரி இருக்காது. அந்த ரோடு சைடுகள்ல வச்சிருப்பாங்க. அல்ல, அவங்க முடிவு பண்ண இடம் தான். அரஃபால தங்குறதுங்கிறது நமக்கு ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க. முஅல்லிம் 19ஆம் நம்பர் முஅல்லிம்னு சொன்னா அவருடைய எல்கைக்கு உட்பட்டு தான் நம்ம போய் தங்க விட்டுருவாங்க. நம்ம வெளியே போனா அவரு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, அதை பத்தி ஒண்ணும் இல்லை, நம்மள்ட்ட அந்த கார்டு இருந்தா திருப்பி உள்ள விட்டுருவாங்க. ஆனால் அரஃபாவுடைய அன்று
லுஹரை அசரை அங்கு சேர்த்து தொழுவார்கள், ஒரு குத்துபா ஓதுவார்கள், அதெல்லாம் இருக்குது, சுன்னத்தான் இன்னைக்கு நடக்கத்தான் செய்யுது. ஆனால் நாம் அதை கேட்கறதுக்குன்னு சொல்லி போய் நிலை விட்டுறக்கூடாது. அனுபவத்துல ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சோ. 5 இஸ்திக்ஃபார் சொல்லியாச்சு, கடைசியாக சலவாத் ஓதி. ஒரு 4 வருஷமா 5 வருஷமா இருக்கும். ஒரு ஆள் உது செய்யறதுக்குன்னு போனார். ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா நம்ம என்ன செய்யணும், அரஃபாவில் இருக்கும் பொழுது இதுங்க பக்கம் இருக்க மாதிரி தெரியும், அடுத்த பாத்ரூம் அங்க இருக்க மாதிரி தெரியும், பக்கத்துல தான் இருக்குதுன்னு எங்கனையாவது போய் அப்புறம் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நாங்க எல்லாரும் உட்கார்ந்து திக்ர் செய்துட்டு இருக்கிற நேரத்தை அவர் எழுந்திரிச்சு போனார். போயிட்டு அதுக்கு பிறகு இந்த பாத்ரூம் கொஞ்சம் கூட்டமா இருக்குதுன்னு சொல்லி அடுத்த பாத்ரூமுக்கு போவோம்னு அங்க போனார். அங்க போனா அங்க கொஞ்சம் கூட்டமா இருந்திருக்குது, இந்த பக்கத்துல தான் தெரியுதுன்னு அங்க போயிட்டார். திருப்பி வர்றதுக்கு தெரியாது. எல்லாம் துவாலாம் முடிஞ்சு அவர் வர்றதுக்கு முன்னால எல்லாம் முடிந்து பெறப்பட்டு போறதுக்காக நிலையில இருக்கிறோம். அப்பதான் வர்றேன். இவ்வளவுக்கு அரபால் இங்க கூட வந்தாரு, கூட இருந்தாரு, திக்கிற ஆரம்பிச்சாரு, எல்லாத்தையும் செய்தார். அதனால அங்க தேவையில்லாத இடங்களுக்கு போறதோ அது அப்படி இது இப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துக்காக வேண்டி பயணப்படுறதை தவிர்த்துக்கறணும் முடிஞ்ச வர. குறிப்பாக மஸ்ஜித் நபீரால போய் குத்துபா கேட்கறதுக்காண்டி போறது, அங்க இருக்கிறது வெயில் நேரம் முதல் விஷயம். அதனால போயிட்டு நீங்க வர்றதுங்கிறது இருக்குது இல்லையா, ரொம்ப அழுத்தம் போயிடும். அந்த காரியங்களை முடிஞ்ச வர அதுக்கு இது உள்ளவங்க தனியா வந்தவங்க அதை ஒட்டி தங்கி இருக்கிறாங்க, கேட்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்குன்னு பொதுவான ஹாஜிகள் போறது விரும்பத்தக்கதல்லைங்கிறது கவனம். சொல்லுவோமா, சரி. அதுக்கு பிறகு துவா இருக்குது, முஸ்தலிஃபா இருக்கு, ஒன்று அடுத்தடுத்த கூட்டத்திலும் சொல்லணுமா, சொல்லி முடிச்சிட வாஸ்து மகரிப் பிறகு சொல்லுவோமா. அப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒது செய்யிட்டு தயாராகுங்க. அதுக்கு பிறகு அசத்து வர சுன்ன தொழுதோன்னு நீங்க உட்கார்ந்துட்டா மீதி உள்ளதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமான உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்ம பரிமாறிக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மதீனா முனவ்வரா பற்றி பேசுவதற்கு ஹஜ்ரத் வந்துவிட்ட காரணத்தினால நான் ரொம்ப நேரம் விரிவாக சொல்ல விரும்பல. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம 9 அன்னைக்கு அரஃபாவில் இருந்து அந்த காரியத்தை கூட செய்வோம். எப்போ மார்லியும் பெறப்பட சொல்றாங்களோ, நமக்கு பஸ் வந்துருச்சோ, நிதானமாக ராகத்தாக இருந்து அதுக்கு பிறகு பெறட்டு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வர்றதுக்கு இருக்குது, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பகல் என்ன பிறையோ அதுதான் ராத்திரிக்கே தான் பிறகுங்க. முஸ்தலிஃபாவுக்கு வரக்கூடிய இரவு, அந்த இரவு எத்தனாவது இரவு சொல்லுங்களேன், 9வது இரவு. அன்னைக்கு பிறட்டு நம்ம முஸ்தலிஃபாவுக்கு சேருவோம். சில நேரங்களில் கொஞ்சம் கூட குறை ஆகும், நேரங்களில் வித்தியாசப்படும். சில நேரங்களில் 3/4 மணி நேரத்தில் வரலாம், சிலது 1 மணி நேரம், சிலது 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல்நிலை மற்ற தேவைகளை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா, அந்த முஸ்தலிஃபாவினுடைய இரவு இருக்குது லைலத்துல் கத்ரை பாக்கியமான ஒரு இரவு. அதனால நமக்கு அலுப்பு இருக்கதான் செய்யும். பகல் ஊரா நம்ம என்ன செய்யிருக்கிறோம், அமல் செய்திருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம், அலைச்சல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் அலுப்பா இருக்கும். நம்ம அங்கு முஸ்தலிஃபாவில் செய்ய வேண்டிய அமல்கள், அரஃபாவில் என்ன செய்தோமோ அந்த அமல்களை முடிஞ்ச வர ஒரு 5 இதுக்கு சொன்னோம் இல்லையா, அதுல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்துட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்தவொடனே செய்ய வேண்டிய முதல் வேலை மகரிபை இஷாவையும் சேர்த்து வரணும். முஸ்தலிஃபாவில் வந்தவொடனே செய்ய வேண்டிய முதல் வேலை மகரிப் இஷா சேர்த்து வரணும். அப்புறம் அங்க மினாவுல கற்களை எரிவதற்காக வேண்டி இங்க கல்லை பொறுக்கிக்கிறோம். ஆனா கற்கள் சிலது பாக்கெட் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க, அதை கூட நம்ம வாங்கிக்கிறலாம். தேவைப்பட்ட அங்கே கற்கள் இருக்கும், சுமாரான அளவுக்கு உள்ள பொடியா இருக்கு கற்களா பார்த்து நம்ம கற்கள் பொறுக்கிக்கிறோம். 13வது நாள் வரை இருந்தா 70 கல் தேவைப்படும். நம்ம 70 கல் எடுத்து வச்சுக்கிறோம், யாராவது இல்லைன்னா கொடுத்துக்கறலாம், தேவை நமக்கு முடிஞ்சு போச்சுன்னா மிச்சத்தை போட்டுக்கறலாம். அதனால ஒரு 70 கல் வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு ஓத வேண்டியதுகள்லாம் ஓதிட்டு அதுக்கு பிறகு துவாக்கள் செய்துட்டு ஓய்வு எடுக்கணுங்கிற மாதிரி இருக்குதுன்னா ஓய்வு எடுத்துக்கிறோம். முஸ்தலிஃபாவை பொறுத்தவரையில ஒரு திறந்த வெளிதான், அது திறந்த வெளி மைதானம் தான். எந்த விதமான வேற கூடாரமோ அது ஒதுங்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையோ அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. ரோடு அப்படி இப்படிதான் இருக்கும். நம்ம கொண்டு இருக்கக்கூடிய பெட்ஷீட்டுகள் அது ஏதாவது விரிச்சு அங்கே தொழுதுட்டு அங்கே கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிறோம். அல்லாஹுடைய அப்துங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சரியான இடம் முஸ்தலிஃபா தான். ரப்பினுடைய அப்தியத்தை வெளிப்படுத்துற இடம். எல்லாரும் அங்கே பார்க்கும்பொழுது பார்ப்போம், எல்லாரும் என்ன செய்வாங்க, பெரிய 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 நிலையில பெரிய நாடுகள்ல இருந்து வந்தவங்க பெரிய பெரிய பஸ்ஸுகள்ல அப்படிலாம் இறங்கினாலும் கூட அங்க பார்த்தா எல்லாரும் ஒன்னா தான் என்ன செய்யணும், அங்க படுத்திருக்கக்கூடிய அந்த நிலை. அப்ப அந்த முஸ்தலிஃபாவுல அந்த நைட் நேரத்தினுடைய அமல்களை முடிச்சுட்டு காலையில சுபு வாங்க சொல்றதுக்கு முன்னால
உது செய்துட்டு தயாரா இருந்துக்காரு. தஹஜ்ஜத் தொழுதுட்டு சுபு தொழுத உடனே தொழுது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம மினாவுக்கு போவோம். அது 10ஆம் நாள். மினாவுக்கு நம்ம போறோம் இல்லையா, போறதுக்கு உண்டான நிலையில நடந்தே அங்கே போயிடுறது தான் நல்லது. அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க, அதிகபட்சமா சொல்றாங்க. நம்முடைய டென்ட் அதுக்கு முன்னாலே கூட வந்துடலாம். அதனால மினாவை நோக்கி கல்லறியக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அந்த ரோட்ல இடையில மாறுறதுக்கு வழி இருக்கும், அப்படி மாறிக்கிறலாம். போய் அந்த ரோட்ல போய் நம்முடைய டென்ட்டுகளை பார்த்து நம்ம அங்க இருந்துட்டோம்னு சொன்னா ஈஸி. பஸ்ல ஏறணும்னு சொன்னா நடந்து வரக்கூடிய பயணிகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால பஸ் விட மாட்டேங்கிறாங்க. அது பஸ்ல ஏறணும்னா பாலத்தை சுத்தி எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் நடந்து வருவதுதான் அது பாக்கியமானதும் சீக்கிரமா போய் சேரக்கூடிய ஒரு நிலை. இன்ஷா அல்லாஹ் முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம்னா பிற 10ஆம் நாள், பிற 10ஆம் நாள் ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல வந்து 3ஆம் நாள், பிற 10ஆம் நாள். அது முஸ்தலிஃபா அது மினாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அந்த மினாவுல செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல பெரிய சைத்தானுக்கு கல்லறியணும். பெரிய சைத்தானுக்கு 7 கற்கள், சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் 3 இருக்கும். ஆட்கள் போவாங்க, அந்த பெரிய சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு போறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை வச்சிருப்பாங்க. அந்த பாதை வழியா நம்ம வந்துடணும். அதனால அந்த முதல் கல் எரிஞ்சதோட நம்முடைய தல்வியா முடிஞ்சு போச்சு. முதல் கல் எரிஞ்சதோட அதுக்கு ஒரு தக்பீர் வேணா சொல்லலாமே தவிர தல்வியாங்கிறது கல் எறிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தோட தல்வியா அப்படிங்கிறது நிறைவாகி போச்சு. அங்கிருந்து முடிச்சுட்டு நாம என்ன செய்வோம், நம்ம டென்ட்டுக்கு வர்றோம். டென்ட்டுக்கு வந்தால் முதல்ல கல்லறிகிற வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து அறுத்து பலியிட வேண்டும். தமத்துவங்கிற ஹஜ்ஜு செய்யற காரணத்தினால நம்ம குர்பானி கொடுக்குறோம். அது ஹதியின் பழக்கத்துல சொல்லுவாங்க, அங்குள்ள பழக்கத்துல ஹதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதனால அந்த அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி ஏற்கனவே நம்ம பேங்க்ல கட்டிட்டோம், ஏற்கனவே அல்லது ஹஜ் கமிட்டில வந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நேரம் குறிச்சு தந்திருந்தால், அது கன்ஃபார்மா நமக்கு நேரம் குறிச்சு தந்திருக்காங்கன்னா அந்த நேரத்தை வந்து கவனத்துல கொண்டு அதுக்கு பிறகு நம்முடைய தலைமுடியை இறக்கி எஹ்ராம களைய வேண்டும். இல்ல பல இடங்கள்ல இப்ப அங்க உள்ள நிலைகள்ல லட்சக்கணக்கான ஆடுகளை அறுத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில நேரம் குறிக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கும், நமக்கும் வந்து அது சிரமம் அப்படிங்கிற நிலையில அதை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுனாலே நம்முடைய தலைமுடி இறக்கிறோம். மெயினா 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய காலம் முதல் வேலை என்னங்க, நீங்க பதில் சொல்லணும். முதல்ல சைத்தானுக்கு கல் எறிகிறது, 7 கல் பெரிய சைத்தானுக்கு மட்டும். 2வது வேலை குர்பானி. கல்லெறிஞ்சதுக்கு பிறகு 2வது உள்ள வேலை அப்படிங்கிறது வந்து குர்பானி கொடுக்கிறது. கல்லெறியும் பொழுது ரஜ்மல்லி ஷைத்தான் ஒரு இதழ் ரஹ்மான் சொல்லி எறியணும். இல்ல பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாலும் போதுமானது. கல்லெறியும் பொழுது ஒவ்வொரு கல்லையும் தனித்தனியா எடுத்து எறியணும். 7 கல்லையும் மொத்தமா வச்சு எறிஞ்சோன்னா ஒரு கல்லுன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு கல்லையும் தனித்தனியாக நம்ம கையில எடுத்து 7 கற்கள் எறிய வேண்டும். அதுக்கு பிறகு நம்ம 2வது வந்து குர்பானி கொடுக்கணும். ஏற்கனவே கெட்டிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை, தலைமுடி இறக்கிறணும். தலைமுடி இறக்கி எஹ்ராமுடைய ட்ரெஸ் நம்ம கலைஞ்சிட்டு நார்மல் ட்ரெஸ்ல நம்ம வந்துடும். நார்மல் ட்ரெஸ்ல வந்துடும். 10 அன்னைக்கு முதல்ல நம்ம கல் எறிஞ்சிட்டோம், அதுக்கு அடுத்து நம்ம வந்து குர்பானி கொடுத்துட்டோம், அதுக்கு அடுத்து தலைமுடி இறக்கிட்டோம். இது எஹ்ராம கலைஞ்சி நார்மல் ட்ரெஸ்ல வந்துட்டோம். இனிமே செய்ய வேண்டிய வேலை 10, 11, 12 இந்த நாட்கள்ல மக்கால போய் ஃபர்லான தவாஃப். ஹஜ்ஜினுடைய முக்கியமான கடமையே 2 கடமை தான். அரபால தங்கிறது, 2வது ஃபர்லான தவாஃப். அதனால ஃபர்லான அந்த தவாஃபை செய்யறதுக்கு போகணும். இது சில பேர் 10 அன்னைக்கே போவாங்க. மினாவில் வேற தங்க வேண்டியது இருக்குது. அங்க போயிட்டு கல் எறிஞ்சிட்டு திருப்பி மினாவுக்கு வரணும். நம்ம தவாஃப் செய்துட்டு இங்க வரணும். தவாஃபும் சையும் செய்யணும். தவாஃபையும் சையையும் செய்துட்டு நம்ம டென்ட்டுக்கு வரணும். சில பேர் 10 அன்னைக்கே போயிட்டு தவாஃப் செய்துட்டு சையும் செய்துட்டு நேரம் என்ன நான் கிடுகிடுன்னு சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் விலைக்கு விரிவா சொல்லணும், நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் தவாஃபையும் சையையும் செய்துட்டு திருப்பி நம்முடைய டென்ட்டுக்கு வந்துடும். டென்ட்டுக்கு நம்ம வர்றதுக்கு 10 அன்னைக்கே போகலாம், 11 போகலாம், 12 போகலாம். ஆனா நல்லது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதுல 11ஆம் நாள் இரவிலே குறிப்பிட்ட அளவிற்கு மினாவில் தங்கிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆட்கள் சேர்ந்து இங்க போய் வண்டியோ அதை ஏதோ பிடிச்சி பாலத்துல ஏறினோம்னா வண்டி கிடைச்சிரும். அப்படி வண்டி பிடிச்சு நம்ம அங்க போனோம்னு சொன்னா மினாவுல தங்குன அந்த கடமையும் நமக்கு ஒரு வகையில் நீங்கிருச்சு. அங்க போனா கூட்டமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 10ஆம் நாள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், 12ஆம் நாளும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த 11ஆம் நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குங்கிற காரணத்தினால அந்த நேரம் பொருத்தமானது. அந்த நேரத்துல செய்யணுங்கிறது இல்லை, 10 செய்யலாம், 11 செய்யலாம், 12 செய்யலாம். கூட வர்ற ஆட்கள்லாம் ஒரு நேரத்துல போறாங்கன்னு அந்த நேரத்துல போயிடணும். ஆனாலும் நம்ம ஒரு முடிவெடுக்கிற நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா 11ஆம் நாள் அந்த இரவு மினாவில் ஒரு பகுதி தங்கி முடித்து விட்டு அதற்கு பிறகு உதாரணமா ஒரு 11 மணிக்கு பெறப்படுறோம்னு வாங்கி மினா விட்டு வெளியேறதுக்கு 12 தாண்டிடும். அப்ப அதனால நம்ம அங்க தங்கின ஒரு நிலையும் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு பிறகு போய் மக்கால தவாஃபு சையும் செய்து முடிக்கிறதுக்கு
நமக்கு அது தஹஜ்ஜுத் பாங்கோ அல்லது சுபு பாங்கோ வந்துடும். அங்க போய் செய்து முடிக்கிறதுக்குள்ள அதை செய்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம இடத்துக்கு திரும்பிடணும். திரும்பி வந்து அன்னைக்கு சாயங்காலம் நமக்கு வந்து 11ஆம் நாள் 12ஆம் நாள் இந்த 2 நாளும் மினால நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை, கல்லறிகிறத தவிர, மினாவில் கல்லறிகிறத தவிர. ஆனால் இந்த 2 நாளும் 11ம் 12ம் எரிய பெற வேண்டிய கல்லினுடைய அளவு 21. சின்ன சைத்தானுக்கு 7, நடு சைத்தானுக்கு 7, பெரிய சைத்தானுக்கு 7. 12ஆம் நாள் யார் தங்கிட்டாங்களோ, இரவு தங்கிட்டாங்களோ, ஒருவேளை பெறப்படணும்னு பெறட்டு போறாங்க, மகரிப் வந்துடும், அது தங்குதல்ங்கிற அர்த்தம் இல்லை. தங்குறங்க எண்ணத்துல தங்கிட்டோம்னா 13ஆம் நாளும் கல்லறிய வேண்டும். அந்த கல்லறிவதோடு ஹஜ்ஜினுடைய கடமைகள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாகி விடுகிறது. 12ஆம் நாளை முடிச்சுக்கிறலாம். 12 நைட்ல தங்கிட்டாங்கன்னா 13ஆம் நாளும் கல்லறிய வேண்டும். முக்கியமான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க 1-2 கேளுங்க. எழுதி கேட்கிற அளவுக்கு நேரம் இல்லை. அசத்து வந்து ஆமா வெளியே 10 பெண்கள் தொடக்குள்ள நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா 10ஆம் நாள் அவங்க கல்லறிகிறாங்க. கல்லறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, தம்மு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தம்மு கொடுக்கறதுனுடைய நேரத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு எஹ்ராமம் என்ன செய்யலாம், கலைஞ்சுக்க தங்குறது சொன்ன தங்கணும், தங்கதான் செய்யணும். இல்ல நீங்க தங்குறத கவனத்துல வைக்கணும். நீங்க கல்லெறிஞ்சிட்டு அப்படியே போய் ஹரத்துக்கு போயிட்டுன்னா நைட்டுக்குள்ள திரும்பிடணும். அதான் நான் சொல்றேன், நீங்க 10ஆம் நாள் போறதை விட 11ஆம் நாள் போனா நல்லது. 11ஆம் நாள் இரவுல ஒரு 11 மணி வரை இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து தவாஃபு சையும் செய்யறதுக்காக வேண்டி போனீங்கன்னு வைங்க, தங்குனதும் முடிஞ்சிடும், போயிட்டு வர்றதுக்கும் ஈஸியா இருக்கும். கல்லறிவதற்கு பொதுவாக ஏற்றமான நேரம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, காலையிலையும் போகலாம், மற்ற நேரத்தையும் போகலாம். ஆனா 10ஆம் நாளா இருந்தாலும் சரி, 10ஆம் நாள் போய் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் 10ஓ 11ஓ 12ஓ எல்லாத்துக்கும் அசருக்கு பிறகு நீங்க போனீங்கன்னா பல வகையில நல்லது. காலையில எல்லாம் கூட்ட நெருக்கடி அப்படின்லாம் இருக்கும். அதனால அசருக்கு பிறகு போனா கூட்டம் குறைஞ்சுதான் இருக்கும். போற வர வழி தர்ற வழி தனியா வச்சிருப்பாங்க. நமக்கு கடமை இல்லை. நமக்கு பெருநாள் தொழுகையும் கிடையாது. அந்த 5 நாட்கள்ல ஜும்மா இருந்துச்சுன்னா ஜும்மாவும் கிடையாது. நமக்கு வந்து 10ஆம் நாள் பெருநாள் இல்லையா, 10ஆம் நாள் மினாவில் இருக்கிறது இல்லையா, அன்னைக்கு பெருநாள். ஆனா நமக்கு பெருநாள் தொழுகையோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹாஜிகளுடைய உலகமே நடைமுறையே வேற. அது மாதிரி அந்த 5 நாட்கள்ல ஜும்மா இருந்துச்சுன்னாலும் நீங்க பள்ளியிலேயே போய் மஸ்ஜிதுல் ஹைஃப்ல மினாவுல பள்ளியிலேயே போய் தொழுதாலும் கூட பள்ளியிலேயே கூட 2 ரக்காத் லொஹர் சாதாரண தொழுதுவாங்களே தவிர ஜும்மாவுடைய தொழுகை நடக்காது. அதனால அந்த 5 நாட்களுக்குள்ள ஜும்மா வந்தா ஜும்மாவும் கிடையாது, பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகையும் நமக்கு கிடையாது. சில பேர் அங்க தேவையில்லாம புதுசா நம்ம எதையாவது செய்யணும், பேனதலா செய்யறோம்னு சொல்லிட்டு இவர் 5-6 பெஞ்சு தூக்கி போட்டு ஒரு அலக்குடியை வச்சு மேடையில் ஏறி என்னத்தையும் இல்லாம செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி காரியங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அதாவது ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற பொறுப்பாளிகளுக்கு அவங்களுக்கு அங்கதான் கடமை. அது யார் நீங்க இங்க குர்பானி கொடுக்கறதுங்கிறது வேற, இது நீங்க கொடுக்கலாம். அது ஆனா பொறுப்பாளிகளா நீங்க அங்க போயிருக்கிற காரணத்தினால, நீங்க தமத்துவனுடைய ஹஜ்ஜு செய்யற காரணத்தினால அங்கதான் உங்களுக்கு முக்கியமான கடமை. பொறுப்பாளியான நீங்க அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் கடமை இல்ல. அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பெருநாள் நமக்கு வந்து பெருநாளுடைய அந்த துல்ஹஜ் மாசம் பிறந்த உடனே நகமுடியெல்லாம் களையக்கூடாது, சுண்ணத்தை யார் உதவியா கொடுக்குறாங்களோ சுண்ணத்துன்னு இருக்குது இல்லையா, ஹாஜிகளுக்கு அந்த சட்டம் கிடையாது. ஏன்னா ஹாஜிகள் எஹராமுக்கு தயாராக வேண்டியது இருக்குது. 8 அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், எஹராம் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டி தயாராக வேண்டி இருக்குது. அந்த எஹராமுக்கு முன்னால நீங்க முடிவெட்டணும், நகத்தை களையணும் அப்படிங்கிற ஒரு சுண்ணத்து இருக்கிற காரணத்தினால அதை பேண வேண்டியது இல்லை. நீங்க ஹாஜிகள் இதைத்தான் செய்யணும். அல்லாஹு தாலா நம் எல்லோருடைய ஹஜ்ஜையும் லேசாக்கி அருள்வானாக, இஹ்லாசுடன் ஆக்கி அருள்வானாக. எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் ஆபியத்துடன் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்திலும் நமக்கு நாம் பேணுதலான முறையில் செய்வதற்கும் மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் நசீவை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மஜ்லிஸ் உலமாவுக்காக